ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட், ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு ப்ளே பாய் அன்கண்டிஷனல் லவ் வித் ஹிஸ் மியூட் ஒய்ஃபி, ஓகேவா? நம்ம ஜங்குக்கா வந்து ஒரு ப்ளே பாய், நம்ம ஜிமின் வந்து மியூட்ரா, ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 years ஆகுதுடா. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீனில் நைட்டு டைம் ஒரு 11 o'clock இருக்கும். ஒரு பையன் பாரில் பயங்கரமாக பிடிச்சிட்ருக்கான். இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க, காய் வந்துட்டு சொல்கிறாங்க, என்னடா இதெல்லாம் ஃபோன் பண்ணுறான்னு பாரில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் என்ன பண்ண முடியும், குடிச்சிட்டு இருக்கான். சொல்லிட்டாங்க, குடிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா மேரேஜுக்கு அப்புறம் குடிக்காம தான் இருந்தா சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் குடிக்காம தான் இருந்தா, இன்றைக்கி நான் குடிக்கிறேன். குடிக்கிறதுக்கு யார் ரீசன் சொல்கிறாங்க? ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. என் ஜிம் என்கிட்ட பேசி 2 weeks ஆகுதா சொல்கிறாங்க. 2 weeks ஆக சொல்கிறாங்க. 2 weeks ஆகுது என்கிட்ட பேசி. என்கிட்ட பேசுறது இல்லை, என் பக்கத்தில் வரதே இல்லை, என்னை தள்ளி வச்சுருக்கான். அதுவும் தூங்கும்போது தனியாக தூங்கிட்டு இருக்கான். என் மேலே அவ்வளோ கோவப்படுறான், அவ்வளோ வெறுப்பை காட்டுறான். நான் வந்துட்டு ப்ளே பாயின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ கை பார்க்குறாங்க, அவங்க ப்ளே பாயின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. சொல்லு, எதுவும் பண்ணாமல் அவன் ப்ளே பாயின்னு சொல்ல மாட்டான், ஓகேவா? எனக்கு ஜிம்மை பற்றி தெரியும், உனக்கு தெரியும், நீ சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் 2 weeks பிஃபோர் ஒரு மீட்டிங் போயிருந்தா சொல்கிறாங்க. மீட்டிங் ஆமாம், செக்ரட்டரி கூட போயிருந்தேன். அவனால கூட்டிகிட்டு போக முடியல சொல்கிறாங்க. ஏன் என்னை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது அப்படி சொல்கிறாங்க. டே மீட்டிங் தானே, அங்கே ஒர்க் எதுவும் வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லைடா, ஜஸ்ட்டு மீட்டிங் முடிச்சுட்டு உடனே ரிட்டன் வர போகிறது தானே. சரி, அதுக்கு எதுக்கு ஜிம்மை கூட்டிகிட்டு அழைச்சல் தான், கூட்டிட்டு போனாலும் ரூம்லேயே தான் உட்கார வச்சிருக்கணும், வேஸ்ட்டு தானே. வந்து நம்ம வந்துட்டு மீட்டிங் போயிட்டு உடனே வர போகிறோம்னு சொல்லிட்டு 2 days தான்டா சரிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்குறான், நீ உங்கள் செக்ரட்டரி கூட மட்டும் மீட்டிங் போயிருக்க, ஃபாரின் போயிருக்கா, என்ன கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டு கேட்குறான். சரி, அது கூட சரி எது பாசிட்டிவில் கேட்குறான்னு விட்டுறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 days ஆஃப்டர் அவன் கம்பெனி வந்திருக்கேன் என்னை பார்க்குறது சொல்லிட்டு, நம்ம ஆஃபீஸ்க்கு. ஆமாம், ஆஃபீஸ்க்கு என்னை பார்க்கலான்னு வந்திருக்கான். அந்த டைம் மிஸ்ஸோவை சொல்கிறாங்க. மிஸ்ஸோவா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஆமாம், மிஸ்ஸோ வந்து என்னை பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அவள் இதுக்கு நான் வந்தா சொல்கிறாங்க. தெரியலடா, அவளுக்கு எனக்கு மேரேஜ் ஆனதே தெரியாதாம்மா. அவள் ஃபாரினில் தானே இருந்தா, வந்திருக்கா. வந்துட்டு டேரெக்டாக என் கேபின் வந்து ஹக் பண்ணிட்டா. கரெக்டாக அவன் வந்திருக்கான். வந்து அவன் என்னை பார்த்துருக்கான். கேபினுக்கு வெளியே தான் அவன் பார்த்துட்டான். அவள் என்னை ஹக் பண்ணதை அவன் பார்த்துறத தவிர நான் அவளை புஷ் பண்ணதை அவன் பார்க்கவே இல்லைடா. அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இன்னமும் ஸ்டில் நீ வந்துட்டு இன்னமும் நீ டேட் பண்ண போனப்பா அந்த பொண்ணு கூட இன்னமும் நீ வந்து கனெக்ஷனில் இருக்க, இன்னமும் நீ அஃபாரில் இருக்க, என்னை சீட் பண்ணுற, எனக்கு வந்து நீ ட்ரூவாக இல்லை, என்னை வந்துட்டு ஹார்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் மியூட் பாயில்லை, என்னோட ஒரு குழந்தை பற்றி தர முடியல, அதுவும் நடந்துக்கிறேன் அப்படி சொல்கிறான்டா. கிட்ட போனாக்கா ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன்டா சொல்கிறாங்க. என்னது காமா ஏதோ கால்ஸ் வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதா அப்படி சொல்லிட்டு ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நம்பவே மாட்டேன்டா, ட்ரெஸ் பண்ணவே மாட்டான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ சடனாக 2 weeks ஆகுதாண்டா, நானும் பார்க்குறேன், எவ்வளவோ சரி பண்ணி பார்க்குறேன், பேசலாம் சொல்லிட்டு பேசவே சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றான்டா. அவ்வளோ ஹர்ட் பண்ணுறான்டா, வெறுக்கிறான். நீ ஒரு ப்ளே பாய் தானே, என்ன இருந்தாலும் ஒரு ப்ளே பாய் தானே, நீ அப்போ ப்ளே பண்ணிட்டு தானே இருப்ப அப்படி சொல்கிறான்டா. எனக்கு அது கேட்கும்போது அவ்வளோ ஹர்ட்டாக இருக்குடா. பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நான் ப்ளே பாய் தானே, இல்லைன்னா சொல்லலை. நான் எவ்வளோ படம் கூட இருந்திருக்கேன், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா சொல்லவே இல்லையே. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவனை பார்த்ததுக்கப்புறம் அவன் மேலே ஃபாலோ ஆகி தானே லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 6 months அவன் என்னை வேணாம்னு சொல்லியும் இல்லை, எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட, ஏன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி அவனை மேரேஜ் பண்ணி கொடுத்துல போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் அவன் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியாகவே இருந்தேன் தெரியுமா. என் லைஃப்பில் எல்லாமே என்னை ஸ்டார்டிங்கில் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்ட்டான். ஆனால் நான் எல்லாமே ட்ரூ லவ் காமிச்சு தாண்டா அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். 2 பேர் லைஃப் அழகாக பண்ணிச்சு. ஆனால் இப்போ சடனாக கொஞ்சம் டேஸாக இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறான்டா. என்னோட தள்ளி போகிறான்டா. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியே வந்துட்டு ஃபைட் பண்ணுறான், டெய்லி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன்கிட்ட சமாதானம் பண்ணி ஒவ்வொரு டைம் நான் அப்படி பண்ணலடாம்மா, நான் அப்படி பண்ணல அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஃபோன்லாம் செக் பண்ணுறான். நீ அவள்கிட்ட பேசுனியா, இவகிட்ட பேசுனியா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறான்டா, அவ்வளோ சண்டை போடுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா, எனக்கு அந்த சண்டை போடுறது கூட ஏற்றுக்கிறேன்டா, ஆனால் என்னோட தள்ளி போயிருக்கான்டா, எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கான்டா, அவனுக்கு ஹெல்த்துக்கு அது நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இவ்வளோ பண்ணுறான்டா, என்னடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அழறாங்க. இப்போ நம்ம காய் தான், ஏன்னா அவங்ககிட்ட இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. இன்செக்யூராக ஃபீல் பண்ண என்னடா இருக்குது, அவன் என்னோட ஒய்ஃப்டா, அவன் என் லவ், என்னோட எல்லாமே அவன் தான்டா, என்னோட உயிர் உலகமே அவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. அது நீ சொல்கிற, ஆனால் அவனுக்கு புரியல, ஏன்னா அவனுக்கு பேபி இல்லைல்ல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, உங்க பாரு பேபி இல்லைன்றது ஏன் தப்பாடா, அவன் தப்பாடா, எங்களுக்கு அது கடவுள் கொடுக்குறது இல்லைடா, அது எப்படா நம்மளாவது ஃபிக்ஸ் பண்ண முடியும், அது கொடுக்குறப்ப பிறக்குதுன்னு போகுது. பேபி என்ன எங்களுக்கு மேரேஜ் ஜஸ்ட் 3 years தானே ஆகுது, என்னைக்கு தானே ஒன்றே எங்களுக்கு பேபி பிறக்க போகுது, அது வரைக்கும் அவன் எனக்கு குழந்தை, நான் அவனுக்கு குழந்தை தானே, அப்படி இருக்கக்கூடாதா, இது வரைக்கும் அப்படி தானே இருந்திருக்கும், எனக்கு பேபி இல்லைன்ற ஒரு விஷயமே இல்லைடா இது வரைக்கும், அவனே எனக்கு ஒரு குழந்தை தானே, நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட அவன் பேசும்போது ஏதோ ஒரு குழந்தை என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் தெரியுமா, என்கிட்ட கோச்சிக்கிறப்போ ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உனக்கு தெரியுமா எனக்கு அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா ஜங்கு அப்படி இந்த பாசனே கிடையாது, ரொம்ப ப்ளே பாயா, அது இந்த ஸ்டோரியில் அவர் ரொம்ப பக்கா ப்ளே பாயாக தான் இருந்திருப்பார், எல்லாரும் பொண்ணு குடியுமே அப்படி இருப்பார். ஜங்கு அதான் அவ்வளோ இதாக இருப்பார். காயில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா ஜங்கு அப்படி ஒரு ப்ளே பாயாக இருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஜங்கோட சுச்சுவேஷன் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. இந்த லவ்வில் இவ்வளோ ஹார்ட்டாக சொல்லிட்டு தான் எல்லாரும் லவ் பண்ணுறது பயப்படுறாங்க. இவன் நான் இதுக்கு தான் லவ்வில் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் என்னையே அறிமுறை ஃபாலோ ஆகிட்டேன்டா. என்னோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், போயிட்டு டேட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளேஸ்க்கு போனேன். ஆனால் அவனை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனில் தான் அவன் மேலே ஃபாலோ ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் செகண்டு அவனை ரிஜெக்ட் பண்ண நம்பர். அப்போ தான் நான் வந்து முடிவே பண்ணேன் அவன் தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை பேர் என்கிட்ட லவ் பண்ணுறது சொல்கிறப்ப கூட லவ்லாம் கிடையாது சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த 1 night மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நான் விட்ட மணி கொடுத்துருவானா. முதல் தடவை அவனை வேணான்னு சொன்னான். ஏன்னு கேட்டப்போ, ஏன் உனக்கு தெரியாதா, நீ ஒரு ப்ளே பாய் தானே, நான் ஏன் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும், நான் ஒரு மியூட்டாக இருக்கலாம், அதுக்காகலாம் நான் வந்து ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தலையெடுத்த உணவு ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். என் அப்பா மட்டும் நான் சொல்லிட்டு உன்னை எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு நீயும் சொல்லிட்டு சரியா, நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மியூட் லாங்குவேஜில் அவன் சொல்லும்போது அப்படி ஒரு அழகு தெரியுமா, அப்படி தூக்கி கொஞ்சம் போல இருந்துச்சு. முதல் தடவை அவன் என்னை ஹர்ட் பண்ணுறப்போ எனக்கு லைட்டாக பெயினாக இருந்துச்சு. என்னடா என்னை ஒரு பர்சன் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சேம் டைம் எனக்கு அவன் மேலே ஃபாலோ ஆனிச்சு, லவ் ஃபாலோ ஆனிச்சு. நீ என்னடா என்ன பிடிக்குன்னு சொல்கிறது, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு ஒய்ஃபை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என் அப்பா மட்டும் சொன்னேன் எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் முடியவே முடியாது, நான் அவன் மேரேஜே பண்ணி மட்டும் சொன்னான். அதுக்கப்புறம் 6 months அவன் பெரிய சுற்றி அவனை மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மாவே என்னை பார்த்தாங்க, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு. அவன் வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் ப்ளே பாயாக இருந்திருப்பான், அவன் வந்து ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான், அவனுக்கு உண்மையில லவ் இருக்குது, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜுக்கு அப்புறம் எவ்ரிடே அவன்கிட்ட ட்ரூ லவ் காமிச்சு ட்ரூ லவ் கொடுத்து தான் அவனை என் மேலே ஃபாலோ ஆக வச்சேன். அதுக்கப்புறம் லைஃப் அழகாக போணுச்சு. ஆனால் இப்போது இந்த 2 weeks நடக்குது இந்த மிஸ்டேக்னால அவன் என்னை எப்படிலாம் நினச்சிக்கிறா தெரியுமா. நான் என்ன இப்போவும் அவனை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியலடா. என்னோட ட்ரீமில் கூட இன்னொரு பர்சன் பார்க்க மாட்டேன். ஆனால் அவன் நினைக்கிறான் ஏதோ நான் அவனை விட்டுட்டு யாரோ ஒரு பர்சன் கூட இருக்கிறதா அவன் நினைக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. காய்கறின்னு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இல்லைடா உங்களுக்கு பேபிஸ்லாம் அதெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறான், நீ வேணால் கொஞ்சம் தனியாக இருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு அவனை தனியாக கூட்டிட்டு போச்சுக்கிறதா ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் என்னடாக்கா நாங்கள் தனியாக இருந்தேன்னா நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவன் இன்னும் டிப்ரெஷன் ஆவான்டா. அதே இங்கே இருந்தேன்னா என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, சின்ன என்கிட்டே இருக்கான், ஒயின் இருக்கா, 3 பேர் இருக்காங்க, அவங்க பேபிஸ் இருக்காங்க, அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பானா, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவன் தனியாக அவன் இருக்கிறத நினச்சி நானும் ஒரி பண்ண மாட்டேன். இப்போ நாங்கள் 2 பேர் நானும் ஒரி பண்ணிகிட்டே இருப்பான். ஆஃபீஸில் இருக்கும்போது அவன் தனியாக இருப்பானே, பேபி என்ன பண்ணுறது சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன்டா. அதே என் வீட்டில் இருந்தா எல்லோரும் இருக்காங்களடா, அதில் என்னடா கஷ்டம் சொல்கிறாங்க, பேபிஸ்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்தா அவன் டைம் போகல, தூக்கி கொஞ்சம் அவனுக்கு எங்களுக்கு குழந்தைன்ற ஒரு ஞாபகம் கூட அவனுக்கு இருக்காதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க நீ நினைக்கிறியா அப்படியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிமின் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்கிறதுங்க பாரு, கண்டிப்பாக ஜிமின் வந்துட்டு உன்னுடைய அண்ணாட குழந்தைங்கள தூக்கி கொஞ்சமே மாட்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு, அவன் ஆசைப்படுறது உனக்கும் அவனுக்கு ஒரு பேபி வரணும்னு ஆசைப்பட்றான், ஓகேவா, உன்னோட பிளட்டில் அவனோட பிளட்டில் ஒரு பேபி அவனுக்கு வேணும், அவனோட ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அவன் ஆசைப்பட்றான், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என் ஜிமின் மாதிரி ஒரு பேபி பிறக்கணும் எனக்கு ஆசை இருக்குதா, எங்களுக்குள்ள ஒரு பேபி பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் தானே இருக்குது, அது பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல, அது வரைக்கும் சொல்கிறாங்க. அங்கே பாருடா நீ என்ன யோசிக்கலாம், ஓகேவா, நீ வெளில போகிற வேறு மாதிரி யோசிக்கிறான், ஆனால் அவனோட தாட்டில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா. நீ சொல்கிற அவன் வந்து உண்மையில அந்த டவுட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டவுட் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறா, நீ எப்படி லவ் பண்ணுற சேம் லவ் அவனுக்கும் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா அவனுக்கு எவ்வளோ லவ் இருக்க சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட கேட்கலாம்ல, என்கிட்ட ஃபைட் பண்ணலாம்ல, ஆனால் இப்போ பேசவே மாட்டேன், இதுக்கு முன்னாடி சண்டை போடுவான், நீ எங்கே போனால் என்ன பண்ண சொல்லிட்டு மொபைலில் செக் பண்ணி சண்டை போடுவான். இப்போ 2 weeks என்கிட்ட பேசவே கிடையாது, சுத்தமாக தள்ளி போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. இப்போது நம்ம காய்க்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்கிட்ட பேசாமல் என்னால் நிம்மதின்றது எனக்கு இல்லைடா, எனக்கு அவனை ஹக் பண்ணாமல் தூக்கமே வராதுடா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப 2 weeks தூங்கவே முடியல தெரியுமா, தனியாக படுத்துருக்கான். சரி அவன் தூங்குறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் டக்குன்னு எந்திரிச்சிட்றான். எனக்கு பயமாக இருக்கு, அவன் தூங்குறான், நான் முடிச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுடா, எப்போதும் எதோ யோசிச்சிட்டே இருக்கான், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ பேசுனா சரியாகுது எதுவுமே இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைடா, எனக்கு என்னோட அம்மா கூட 1 time திட்டாங்க சொல்கிறாங்க. என்னன்னு ஏன் அப்படி கேட்குறாங்க. 1 time வந்துட்டு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானா, நீ எங்கே போகிற, உன் ஷர்ட்டில் எப்படி ஸ்மெல் வருது சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அப்போ ரூம் டோர் ஓப்பனில் இருந்துச்சா, ஏன்னா நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இல்லை ஜிம் நோட் மியூட்ரா, ஓகேவா, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஜிம்மன் மியூட் லாங்குவேஜ் அவன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்ககிட்ட நீ எங்கே போன, நீ ஏன் உன் மேலே ஸ்மெல் இப்படி வருது, இது என்ன பர்ஃப்யூமு, இது ஏதோ ஒரு கேர்ள்ஸ் போகிற பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல இல்லைடாமா அப்படி இல்லை ஜங்க் வந்துட்டு அவர்கிட்ட ரிட்டர்ன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு ப்ளே பாய் ப்ளே பாயெலாம் இல்லை அப்படி சொல்லாத சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிமின் அவ்வளோ ஒரு வாய்ஸ் திரும்பி பார்த்தாக்கா ஜங்கோட அம்மா இருக்காங்க. இப்போது ஜங்கோட அம்மா
ஜிமினுக்கு ஒரு செகண்ட் பயந்துறாரு. இங்கே பாரு என்ன சொன்னப்பா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா இதுக்காக ரூமில் வந்தீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ என்ன சொன்னாங்க பாரு ஜிமின், அவன் ப்ளே பாய் தான் என்னன்னு சொல்லல, அது பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி ஓகேவா, அதெல்லாம் தெரிஞ்சா நீ மேரேஜ் பண்ணியிருக்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்றும் அப்படி இல்லை, அவன் நல்லா தானே இருக்கான். அங்கே பாரு இதே மாதிரி சொல்லாத ஓகேவா, நீ ஒரு டைம் என் பையன் அப்படி சொன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஜிமின் அப்படி சொல்ல. இப்போ ஜங்க் வந்து அம்மாங்க பாருங்க இதான் லிமிட் ஓகேவா, அவன் ஏன் ஒய்ஃப் அவன் என்ன தானே சொல்கிறான், அது எனக்கு எந்த பிரச்சனை ஓகேவா, நீங்கள் எங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க ஓகேவா, இது எங்களோட விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரூம் விட்டு வெளில போங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஜங்க் வெளில ஜங்கோட அம்மா வெளில போயிடுறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மா அவங்க ஜிமின் திட்டினதும் இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. பாரு சாரிடம்மா சாரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா கூட திட்டுறாங்கல்ல, உங்கள் எல்லாரும் கிட்ட பார்த்தா அப்படி இருக்குல்ல சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பேபி இல்லை, நான் ஒரு மியூட் இல்லை அப்படி ஜிமின் சொல்லல. நம்ம ஜங்கு ரொம்ப கஷ்டம் போயிடுதுங்க. பாருடா ரூம் டோர் ஓப்பன் பண்ணதுனால நம்ம வந்துட்டாங்கடா ஓகேவா சாரிடா சொல்கிறாங்க. ஜங்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நடக்கிற ஃபைட் அவங்க வெளில தெரியக்கூடாது நினைப்பாங்க. ஜிமினுக்கும் ஜங்கும் என்ன ஃபைட் வந்தால் அது அவங்களே சரி பண்ணிப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க. அன்றைக்கி ஜங்கோட அம்மா நெக்ஸ்ட் உள்ள வந்திருப்பாங்க. இந்த மாதிரி திட்டினதால ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அந்த கோவத்தை சேர்த்து அவர் ஜங்கு மேலே காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஜங்கு வந்து காயிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. மார்னிங் ஆசையாக ஒரே ஒரு கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பக்கத்தில் போனேன். எப்போவுமே மார்னிங் அவளுக்கு சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் போனேன் டக்குன்னு தள்ளி போயிட்டான்டா, கிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தள்ளி போயிட்டான். எனக்கு அது இன்னும் ஹர்ட் ஆகுறா சொல்கிறாங்க. வெளில கூட சாப்பிட்றப்ப டேபிள் கூட ஒன்றா தான் உட்காந்துட்டு போயினா. இப்போ எங்களோட ஃபைட்டுன்றது வெளியே யாருக்கும் தெரியாது, அதனால் நாங்கள் எப்போதுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப எப்போ கூட சாப்பிட்டோம். அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். கிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக பண்ணி தள்ளிட்டான். எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. சொல்கிறோம் ஜவுக்கு தான் ரொம்ப அழகாங்க. அது பார்க்குற காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைடா நீ பேசினா புரிஞ்சுப்பாண்டா, நீ உட்காந்து பேசினா புரிஞ்சிக்காமல் போயிட மாட்டான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் பேச ரெடியாக இருக்கேன், அவன் அடித்தா கூட வாங்கிக்க ரெடியாக இருக்கு, ஆனால் நான் இக்னோர் பண்ணுறான் தெரியுமா, தள்ளி விட்டுறான், கிட்ட போகவே முடியல. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவுச்சில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காண்டா, பெட்டில் படுக்கவே மாட்டேன்றான் சொல்லி ஜங்க்கு ரொம்ப அழகாக வருது. அப்படி ஹார்ட் ஆகுறதுனால பார்க்க முடியல தெரியுமா. ஜங்க் அழகாங்க. இப்போ நம்ம காயும் சரி ஓகே ஒன்றும் சரியாயிடும் சொல்கிறாங்க. சரி இவங்க இப்போ பாரு சொல்கிறாங்க. மொபைல் பார்த்தா ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. நம்ம காய் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜங்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டு அது வீடியோ கால். நம்ம ஜிம்மில் போய் வீடியோ கால் தான் பண்ணுவாங்க, ஏன்னா மியூட் இல்லையா, வீடியோவில் பார்த்தா தானே பேச முடியும், வீடியோ கால் தான் வருது. அதில் நம்ம ஜங்க் தான் அழகாக சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. மை கியூட் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே இப்போ காய் தாங்க பாரு அவன் தான் கால் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணிட்டு தெரிஞ்சா என்ன கோவப்படுவான் சொல்கிறாங்க. கோவப்படுவாங்க அப்படி குடிச்சா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, குடிச்சாதான் பெயின் போகும் சொல்கிறாங்க. இங்கே பாரா சரிவா வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் இன்னும் சண்டை போடுவான் சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. எனக்கு போதை தெரியிற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு காயும் வாடா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் தானே படுக்க வைக்கிறாங்க. ஸ்டில் அவங்க ஜிம்மின்கிட்ட கால் வந்துட்டே தான் இருக்குது. காய் பார்க்குறாங்க. அவர் ஜங்கை படுக்க வச்சுட்டு டேரக்ட் அந்த ஃபோன் எடுத்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அந்த சைடில் பார்த்தா பார்த்து காயை பார்த்தா ஒரு ஷாக் ஆகிடுது. இப்போ காய் தான் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க காய் அப்படி ஃபோனில். அங்கே பாரு ஜிமின் ஒன்ட்டே நான் சொல்லாமல் தெரியல, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது ஓகேவா, நீ நம்ம எப்படி நினச்சிருந்தாலும் சரி என் ஜங்குக்கு ப்ளே பாய் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் ப்ளே பாய் தான் இருந்தான். நான் எத்தனை டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு லவ் பண்ணான். என் ஃப்ரெண்டு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணலாம் சொல்லிட்டு பக்கத்துல இருந்து பார்க்குறேன் ஓகேவா. ஆனால் இன்றைக்கி அவன் அந்த இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது அவ்வளோ ஹார்டாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் எங்கே அப்படி கேட்குறாங்க. அவன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இருக்கான் ஓகேவா, ரொம்ப அழறான், ரொம்ப படுக்க வச்சிருக்கான் ஓகேவா. அழுதான் தூங்கிட்டான் ஓகேவா, அழுத்தே தான் இப்போ தூங்கிட்டான் ஒன்றும் இல்லை ஓகேவா. அவன் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கான். இப்போ உங்ககிட்ட இருந்தாலும் வச்சுக்கேன் இன்னும் ஹார்ட் ஆகிடும், அதுக்காக தான் எங்கேயே வச்சிருக்கேன். அவன் கொஞ்சம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் அனுப்புகிறேன் ஓகேவா. இங்கே பாரு ஜிம்னி உங்களுக்கு பேபிஸ் எப்படி இருந்தாலும் ஒன் டே பிறந்துடும் ஓகேவா, அதுக்காக அவனை ஹக் பண்ணாத. இங்கே பாரு மிஸ்ஸும் வந்துட்டு உனக்கு அவனுக்கு மேரேஜ் ஆனது தெரியாமல் தான் அதை ஹக் பண்ணிட்டா. நீ அவன் ஹக் பண்ணதை மட்டும் தான் பார்த்துருக்கே தவிர அதான் அவன் வந்து ஜம்கா ஹக் பண்ணதை நீ பார்க்குறே தவிர ஜம்கா அவனை புஷ் பண்ணதை நீ பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ் வருது எனக்கு தெரியும் ஓகேவா, நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு நீ எந்த அளவுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நான் உனக்கு அதுவும் எனக்கு தெரியும். உங்கள் 2 பேருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா உனக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும் ஓகேவா. உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையிலையோ இல்லை வேறு எதுவாவது இன்டர்ஃபியர் ஆனால் பிடிக்காதுன்னு தெரியும் ஓகேவா. ஆனால் இப்போ நான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஓகேவா, ஒரு அண்ணாவாக உனக்கு சொல்கிறேன். நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி. ஜம்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால் சொல்கிறேன் ஓகேவா. ஜம்கா மட்டும் ஹட் பண்ணதான் அவன் தாங்கிக்க மாட்டான் ஓகேவா. அவன் இந்த அளவுக்கு லவ் பண்ணி நான் யாரையும் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு அவன் யாரையும் லவ் பண்ணதும் கிடையாது. இந்த அளவுக்கு வந்துட்டு அவன் ஹார்ட் ஆகி நான் பார்த்ததில்ல ஓகேவா. அவன் ப்ளே பாய் அந்த பக்கம் இந்த இடத்துல ஹார்ட் ஆகலை, ஆனால் இப்போ ரொம்ப ஹார்ட் ஆகிறான் உன்னால் ஓகேவா. உன் லவ்வால் நீ பேசாமல் இருக்க, நீ இக்னோர் பண்ணுற சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகிறான். தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றிக்க ஜிமின் ஓகேவா. உனக்கு பேசணும்னு தோணுதா மனசு விட்டு அவன்கிட்ட பேசு, சண்டை போடு, ஃபைட் பண்ணு ஓகே, ஆனால் பேசாமல் இருக்காத, தள்ளி போகாத ஓகேவா. அவனை தள்ளி வைக்கிறது அவன் ரொம்ப ஹார்ட் பண்ணது ஓகேவா, புரிஞ்சுக்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் தான் அவன் எந்த செக் அனுப்புகிறேன் ஓகேவா. கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டான், அதனால தான் ஓகேவா. அழ வைக்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு இன்னும் டேஸ் வருது. இப்போ ஜிமின் போட்டு ஜம்கோட பிள்ளை ஒன்று இருக்கும், அதை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. நான் என்ன பண்ணுவோம், எல்லாரும் என்ன தான் ப்ளேம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு பயமாக இருக்குல்ல, என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. நீ அன்றைக்கி அந்த பொண்ணு நான் ஹக் பண்ணப்போ நான் எவ்வளோ ஹார்ட் ஆகிப்போம் தெரியுமா அப்படி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. நீ எனக்கு தான் நீ தானே சொன்ன, ஆனால் இன்றைக்கி உன்னை வேறு வந்து ஹக் பண்ணும்போது நான் எப்படி இருக்கும் நீ சொல்ல ஜிமின் தான் அப்படின்னு பிள்ளை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப ஹக் பண்ணி அழகாக இருந்த வீட்டில்.
நம்ம அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. ஜின்னு இருக்காங்க, டே இருக்காங்க, நம்ம ஒயன் இருக்கா. இவங்க 3 பேருமே வந்துட்டு ஜங்குடைய மாமா பசங்கள ஓகேவா. மாமா பசங்க தான். அப்படியே அந்த ஜங்க் வந்து 3 அண்ணாடா. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க, செகண்ட் வந்துட்டு நம்ம நம்பிச்சிடும், தேர்ட் வந்துட்டு நம்ம ஹோபி ஓகேவா. இவங்க 3 பேருமே அவங்கள அண்ணா, நம்ம ஜங்க் தான் லாஸ்ட்டு. ஆனால் அவங்க 3 பசங்களும் அப்படியே இங்கே மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா ஜின்னு நம்பிச்சிடும் லவ் பண்ணியிருப்பாரு, நம்ம டே இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, ஒயன் ஜேவப்ப லவ் பண்ணியிருப்பாங்க, அப்படியே மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கான பேர் மட்டும் நம்ம ஜிமின் மட்டும் தான் வெளிலேருந்து வந்து பர்சன். மற்றபடி அவங்க ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்க 3 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தையெல்லாம் இருக்குது. நம்ம ஜிமின் மட்டும் தான் பாவம், வெளிலேருந்து வந்த பர்சன், மியூட்டு, செகண்ட் பேபியும் கிடையாது, அவருக்கு சிப்ளிங்ஸும் கிடையாது. இதெல்லாம் நிறைய கஷ்டம், அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குது. ஆனால் ஜவுக்கு வந்து ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஜவுக்கு ஜிம்முக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்கள் அவர் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கு. அதுதான் கஷ்டம், அதுதான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். அவர் அந்தளவுக்கு யாரும் பேசவும் மாட்டார், ஜவுக்கு தவிர வேறு யாரையும் எல்லாம் பேச மாட்டார். வீட்டில் உள்ளவங்க அந்தளவுக்கு யாரும் வச்சுக்க மாட்டார். இப்போ ஜிமின் தான் அதை நினச்சி பார்த்துட்டு எனக்கு இருக்குது நீ மட்டும்தான், உன்னை யாருக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தப்பா சொல்லி ஜிமின் தான் அப்படியே பில்லோ ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுறாங்க. எங்கே போயிட்டு என்னை விட்டு நீ எங்கே போயிட்டு அப்படி ஜிமின் தான் அப்படியே ஜங்க் அந்த பில்லோ ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் அழுது தூங்கினவர் தான். இப்போ டைம் ஒரு 3 o'clock இருக்கும். ஜிமின் இந்த பக்கம் தூங்கிட்டாரு. இப்போ ஜங்க் எந்திரிக்கிறாங்க, காய் பார்க்குறாங்க. டே டைம் 3 o'clock தான் ஆக சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவருக்கு போதை தெரிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு போகிறேன்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் போய் இப்போ அவனை ஹக் பண்ணி ஆகும்டா, அவனை ஹக் பண்ண மட்டும் தானே நிம்மதியாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ காய் உங்க பாரு, நீ கொஞ்சம் உட்காந்து பேசுகிறா, நீ பேசினா புரிஞ்சுப்பாண்டா ஓகேவா சொல்கிறாங்க. சரிடா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த ஜிமின் ஜங்க் லைஃப்ல மட்டும் இவ்வளோ கஷ்டம். பாவம் அந்த பையன் ஏற்கனவே மியூட்டாக இருந்தான், அப்படியே இருந்துமே அவனுக்கு நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பேபி இல்லைனாக்கா அவன் எவ்வளோ தான் தாங்குவான் சொல்லிட்டு நம்ம காய்க்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பக்கம் ஜங்க் தாண்டா அப்படி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கார் ஸ்டாப் பண்ணிட்டு டேரக்டாக ரூம்ல தான் வராங்க. ரூம்ல வந்து பார்த்தா நம்ம ஜிமின் ஜங்கோட பிள்ளை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கியிருக்காரு. கண்ணில் பார்த்தா அவர் அழுதுக்கான அந்த டேர்ஸ்லாம் அந்த மாற்றம் விசிபிளாக தெரியுது. ஜங்க் பார்க்குறாங்க, அழுதியே நான் சொல்கிறது பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பிள்ளை அந்த பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிட்டு அந்த பிள்ளை தனியாக எடுத்துட்டு அவர் போய் ஜிம்மில் வந்து ஹக் பண்ணி அப்படி வந்து படுத்துக்கிறாங்க. நீ இல்லாமல் இருக்க முடியாது, உனக்கு அதை எப்படி நான் புரிய வைப்பேன், நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் எப்படி உன்ட்ட கன்வே பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜங்க் தான் வந்துட்டு அழறாங்க. நீ தள்ளி போடுறதுன்னு தாங்கிக்க முடியல சொல்லி ஜங்க் அப்படியே ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். நம்ம ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அவர் யாரோட ஹேண்டுக்குள்ளே இருக்கும்ன்றது ஃபீல் ஆகுது. ஐஸ் ஓப்பன் பார்த்தா நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்கை பார்த்ததும் அப்படி பயங்கரமாக டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே தேம்பி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்க் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்துட்டு இங்கே பாரு என்னாச்சு, இங்கே பாரு இப்போ எதுக்கு அழற, இங்கே பாருடாமா சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் அப்படி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஜங்கோட செஸ்ட்டில் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, என்னன்ற பார்க்குறாங்க. எங்கே போயிட்டா, என்னை விட்டு எங்கே போயிட்டா சொல்லி ஜிமின் தான் அடிக்கிறாங்க. நான் எங்கே போனேன் சொல்லி கேட்குறேன். நீ தானே போன, என்னை விட்டு எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு, தாங்கிக்க முடியல ஓகே, பெயினாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் காயை மீட் பண்ணலான்னு போய் தான் சொல்கிறாங்க. காய் கூட தான் போய் வேறு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் எங்கே போன சார் ஜிம்மில் அடிச்சிட்டே இருக்காங்க, என்னை தனியாக விட்டு போயிட்டு இல்லை, நான் அழ வைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. யார் நானும் அழ வைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஆமாம் நீ தானே அழ வைக்கிறா. ஜிம் தான் ரொம்ப அழறாங்க. ஜங்க் அப்படியே அவன் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு அப்படியே ஜிம்மில் பிடிச்சி எடுத்து ஹக் பண்ணிடுறாரு. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அவ்வளோ அழறாரு. ஜங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்னிங் அப்படி அழது, இங்கே பாரு அழதா சொல்கிறாங்க. ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. நீ ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் காய் சொன்ன விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மோட வீக்னஸ்ன்றதும் ஜங்குக்கு தெரியும். இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மோட பயங்கர ஒரு செகண்ட் ஜங்க் பார்த்துட்டு இங்கே பாரு உண்மையாகவே நீ இதுக்கப்புறம் இதே மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த, இதே மாதிரி டவுட் பட்டுட்டு இருந்த, இதே மாதிரி என்னை காயப்படுத்துன்னு வச்சுக்கேன், உண்மையாகவே நம்ம விட்டு மொத்தமாக போயிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன விட்டு பார்க்குறாங்க. நான் உண்மையாகவே விட்டு மொத்தமாக போயிடும் ஓகேவா. இதே மாதிரி அழுதுட்டே சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் என் மேலே உனக்கு சந்தேகம் இருந்துன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் வந்து விட்டு போயிடும் ஓகே, மொத்தமாக போயிடுறான். ஏன்னா டெய்லி என்ன சண்டை போட்டு உன்னை சமாதானம் பண்ணிட்டே இருக்க முடியாது ஓகே. எவ்ரிடே வந்துட்டு நான் ஹர்ட் ஆகிட்டே இருக்கேன், உன்னை எவ்ரிடே சமாதானம் பண்ணி என்னை ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நான் தப்பு பண்ணல சொல்லி புரிவா அவன்கிட்ட நான் என்னை ப்ரூஃப் பண்ணுறதை விட நான் மொத்தமாக போயிடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போவா சொல்கிறாங்க. நான் போயிடுறேன் ஓகேவா, எங்கேயாவது விட்டு போயிடுறேன், உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு அப்படி சொல்ல வர. ஜிம் படிச்சு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயம் அவருக்கு. இப்படி பேசாதான் சொல்கிறாங்க. இல்லை நான் உண்மையாகவே நீ இதே மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கேன், என்னால் தாங்கிக்க முடியல ஓகேவா. நீ இக்னோர் பண்ணுறதும் உன்னை வந்துட்டு சமாதானம் பண்ணுறது என்னால் இந்த பையனை ஹேண்டில் பண்ண முடியல ஓகே. நான் போயிடறேன், மொத்தமாக போயிடறேன் ஓகேவா. நான் இருக்கிறனால இப்படி பண்ணுறேன், நான் போயிடறேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இதெல்லாம் சொன்ன என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்பவும் லவ் பண்ணுவான், கூடவே இருப்பேன்னு சொல்கிறாங்க. அது நீ என்கிட்ட சண்டை போடாமல் பாசமாக இருந்தால் மட்டும்தான் அவன் கூடவே இருப்பேன். இல்லை நீ இதே மாதிரி சண்டை போட்டே இருப்பா, இதே மாதிரி நீ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா, நீ ஒன்றையும் ஹார்ட் பண்ணிப்பா, என்னையும் ஹார்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இருந்துச்சுக்கேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் அப்படியே மொத்தமாக போயிடறேன் ஓகேவா. உன் கண்ணுக்கே உன் கண்ணு கேட்ட தூரத்துக்கு போயிடறேன்
போயிடறான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பின்ன நீ சொல்லு, நான் இருக்க இடத்துல இன்னொரு பர்சனல் ஒன்று ஹக் பண்ணா நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? என் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு ஹக் பண்ணா எனக்கு ஹர்ட் ஆகுதா, எனக்கு வலிக்காதா சொல்கிறேன். ஜிமின் தான் அப்படி நியூ லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஜம்க்கு அது பக்கம் இன்னும் கஷ்டமாக இருக்குது. இவரோட வீக்னஸும் அவர் தான். பாரு சொல்கிறாங்க எனக்கு ஹர்ட் ஆகுதா, உன்னை அவள் ஹக் பண்ணுறாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கு தாங்க பாரு, நான் ஹக் பண்ணா அவள் தானே ஹக் பண்ணா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்படி அவளை ஹக் பண்ணியிருந்தா நீ உண்மையாகவே என் ட்ரூ லவ் வச்சு தானே வச்சுக்கேன். உள்ளே வந்துருக்கணும். உள்ளே வந்துட்டு நீ எப்படி என் ஹஸ்பண்டில் ஹக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒன்றா அவளை புஷ் பண்ணியிருக்கணும். இல்லை நீ ஏன் ஷார்ட்டை பிடிச்சி கேட்டுக்கணும். என்னை ஸ்லாப் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக இருப்பேன். என்னோட ஒய்ஃப் என்ன ஜிமின் என்ன ஸ்லாப் பண்ணுறான், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கு கோவப்படுறான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன். எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவளை ஹக் பண்ணா கூட பார்த்துட்டு வந்துடுவியா, வந்துட்டு வீட்டில் என்கிட்ட சண்டை போடுவியா, அப்படி இருப்பியான்ட்டு கேட்க முடியாது. ஏன் அப்படி அவளை ஹக் பண்ணா, நீ அவளை ஹக் பண்ண சொல்லி சண்டை போட முடியாது, உனக்கு அந்த உரிமை இல்லையா, உனக்கு அந்த உரிமை கொடுக்கலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க உனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா, நான் உனக்கு தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன், உனக்கு தானே லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும் தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே உனக்கு தானே கொடுத்துருக்கேன், எல்லா ரைட்ஸும் உனக்கு தானே கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ அகைன்னு சொல்கிறாங்க. நான் யாரையுமே பார்க்கலடா, நான் உன்னை தாண்டி வர யாரையும் பார்க்க கூட மாட்டேன். நான் வந்து சொல்கிறேன் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் ப்ளே பாய் தான், எனக்கு சொன்னல ப்ளே பாயின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹார்ட் ஆகுது. அது சொல்கிறாங்க. தெரியும் நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீ கோவத்தை சொல்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும்னு நினச்சி பார்க்கல. நீயே சொல்கிறல உன்ட்ட நான் கேட்டது என்ன, நான் ஒன்றே ஒன்று தான், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ப்ளே பாயின்னு மட்டும் சொல்லிட்டு அதை சொல்லிட்டு நான் உன்ட்ட கேட்டேன். ஆனால் நீ அந்த வாட்ஸ் அன்றைக்கி சொல்கிறல, நீ என்ன தானே ஒரு ப்ளே பாயின்னு நீ சொல்கிறல. ஸோ ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹார்ட் ஆகுது. ஜிமின் போய்ட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக பேபி மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. ஜம்க்கு அதை அவர் எப்படி சமாதானம் பண்ணுறது தெரியல. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இனி ஒரு டைம் இதான் லாஸ்ட் வார்னிங், ஓகேவா, இதான் லாஸ்ட் வார்னிங், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு குழந்தை இல்லைனோ இல்லை நான் வேறு என்ன பேசிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீயே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீயே சந்தேகப்பட்டுட்டு அது நீ வந்து என்னோட்டு போகணும், இந்த என்கிட்ட தலை இருக்குன்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உண்மையாக சொல்கிறேன், மொத்தமாக போயிடும், ஓகேவா, இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டேன், இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எங்கேயும் போகக்கூடாது, என்னட்டு போகாத சொல்கிறாங்க. போகக்கூடாதுன்னா நீ என்கிட்ட பேசணும் சரியா, என்கிட்ட சண்டை போடு, டெய்லி கேளு, அடிச்சுக்கோ, என்னென்னாலும் பண்ணிக்கோ, கேளு, ஆனால் இந்த மாதிரி பேசாமல் இருக்க, இந்த மாதிரி வந்து மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு சரியா சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வச்சுக்கேன், உண்மையாக வந்துட்டு போயிடும், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு குழந்தைன்ற ஒரு விஷயமே கிடையாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு குழந்தைன்ற ஒரு விஷயமே இல்லை, ஓகேவா, எனக்கு நீ தான் குழந்தை, நான் தான் உனக்கு குழந்தை, ஓகேவா, குழந்தைன்றது கடவுள் கொடுக்குற, என்ன பண்ணட்டும், நீ என்ன கேட்டாலும் உலகத்தில் எடுத்துட்டு நான் கொடுத்துருவேன், நீ என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன், ஆனால் அது குழந்தை நான் எப்படி கொடுக்க முடியும், அது கடவுளை பார்த்து கொடுக்குறது, நான் கூட ஹாப்பியாக தானே இருக்கேன், நீ கூட ஹாப்பியாக தானே இருக்க, சந்தோஷமாக தானே வச்சுக்கிறேன், அதில் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக அது சொல்கிறாங்க. பாரு ஒன் டே கண்டிப்பாக பிறக்கும், நீயும் நானும் கண்டிப்பாக ஒன் டே அப்பா அம்மாவும் ஆகும், ஓகேவா, அது வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ்டா, அதுக்கு டைம் நிறைய இருக்குது, ஓகேவா, அது வரைக்கும் நீ உனக்கு நான் எனக்கு நீ, ஓகேவா, அப்படியே ஹாப்பியாக இருக்கும், ஓகேவா, இந்த டைம் நம்ம தான் ஹார்ட் பண்ணிக்க வேணாம், ஓகே, ஒருத்தர் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், ஓகேவா, அதுவும் பிறக்கடிக்கு பிறக்கட்டுமே சொல்கிறாங்க. எனக்கு வெறுத்துற மட்டும் சொல்கிறாங்க. நான் எதுக்குடா உன்னை வெறுக்க போகிறேன், என்னோட உயிர் உலகமே நீ தானே, உன்னை எதுக்குடா நான் வெறுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே உண்மையை சொல்லி எனக்கு ஏதோ ஒன்று டவுட்டாக இருக்குது உங்ககிட்ட, எனக்கு உன்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்ல உண்மையை எனக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட கோவப்பட மாட்டேன், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் தான் இப்போ அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் பிஃபோர் நம்ம எல்லாமே 2 வீக்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கும், ஓகேவா, அந்த ஃபைட்டே 2 வீக்ஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒயின் இருக்காண்டா ஒரு பேபி பிறந்திருக்கும், ஒரு கேர்ள் பேபி பிறந்திருப்பான், அந்த கேர்ள் பேபிக்கு நேம் செராமனி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சில ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, இந்த ஜவுக்கு ப்ளே பாயாக வந்திருக்கான், இப்படி ஒரு பையனை அவன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, அவன் ப்ளே பாயாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பொண்ணுக்கு குழந்தைய பிறந்திருக்கும், யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட குழந்தை பிறந்திருக்கும், ஏன்னா அவன் இப்படி ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் பாரு, அவங்க அப்பா அம்மா பிஸ்னஸ் மேன் தான், அதுக்காக அந்த பையன்கிட்ட என்ன இருக்குது எல்லாமே குறை தான், ஒன்றும் மியூட்டாக இருக்கான், இப்போ குழந்தையும் கிடையாது, இதுக்கு ஜவுக்கு ப்ளே பாய் இருந்திருக்கலாம், இவனை மேரேஜ் பண்ணிட்டு அவனுக்கு எந்த சந்தோஷமே கிடையாது, ஒன் டே அவனை வந்துட்டு இவனை தூக்கி போட போகிறான் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு, இவன் மட்டும் தான் இருக்கான், அவங்க மேரேஜ் 3 இயர்ஸ் ஆகுது, இன்னும் ஒரு குழந்தை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மை பார்த்து ஒரு பாசம் சொல்லியிருப்பாங்க. ஜிம் நீ இதை இப்போ ஜம்கிட்ட சொல்ல ஜம்ப் போல அவ்வளோக்கும் வருது, இதை யார் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க பர்டிகுலர் ஃபேஸ்லாம் தெரியாது, இந்த மாதிரி சொன்னாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது, பயமாக இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தியா, நீ ப்ளே பாயாகவே இருந்திருக்கலாமா, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறத விட, நீ அப்படி நினைக்கிற ஜம்கா அப்படி கேட்குறாங்க. ஜம்க்கு என்ன சொல்ல தெரியல, ஒரு பக்கம் கோவம், அந்த மாதிரி பாசம்லாம் இருக்காங்களா இங்கே பாரு, அவங்களாம் ஒரு ஹியூமனே கிடையாது, ஓகேவா, இந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களாம் ஒரு ஹியூமனே கிடையாதுடா, நீ ஏன்டா அப்படி நினச்சா, அவங்க சொல்லிட்டு போட்டும், அவங்க சொன்னதாகவே இருக்கட்டுமே, நான் அப்படி நினைப்பேனா, ஜம்க்கு அப்படி நினைப்பேனா சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன்னு தெரியுமா, நீ ப்ளே பாயாக கூட மற்றவங்களுக்கு தப்பாக தெரியல, ஆனால் என்னை மேரேஜ் பண்ணி
ஆனால் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே தான் எல்லாருக்கும் தப்பாக தெரியுமா? நான் வந்துட்டு மியூட்டாக இருக்கேன், என்கிட்ட பேபி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு குறைய பார்க்குறாங்க. நீ என்னைக்காவது ஒன் டே நீ அப்படி நினச்சவனு நான் பயந்துட்டேன் தெரியுமா? அந்த டைமில் தான் நீ வந்துட்டு அந்த மிஸ் அவனை ஹக் பண்ணுறா. நீ வந்துட்டு செக்யூரிட்டி கூட ஃபாரின் போயிருந்தா. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ இன்செக்யூராக இருக்கும். நீயே சொல்லு. மற்றவங்க சொல்கிறதுன்னு கேட்கும்போது நீ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கறதுக்கு அப்படி தானே இருக்கும். எனக்கு பயம், என்னோட ஜம்கா என்னோட போயிடுவானோ, என்னை வெறுத்துருவானா சொல்லிட்டு எனக்குள்ளே எவ்வளோ பயமாக இருக்கும். ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ தான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு கேட்டல, நான் ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், நான் மியூட்டு தான், அதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்கிட்ட கேட்டேன். அங்கே தான் நான் பாலியானவங்கிட்ட நீ கேட்ட அந்த கேள்வி தான். ஆமாம், நீ ஒரு மியூட்டாக இருக்கலாம், அதுக்காக என்னோட ப்ளே பாய் மேரேஜ் பண்ணிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்னை சும்மாலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா? நீ அந்த கேட்ட கேள்வி தான் எனக்கு முதல் தடவை எனக்கு காயத்தை கொடுத்துச்சு. உன்னோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸே நான் காயப்படுத்துச்சு. ஆனால் சேம் டைம் அங்கே தான் லவ்வே நான் ஃபீல் பண்ணேன் சரியா? முதல் தடவை ஒரு பர்சன் வேணாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் வேலை பாலானேன்டா. அதுக்கப்புறம் நீ வேணாம்னு சொல்லும்போது தான் எனக்கு நீ வேணும்னு சொல்ல தோணுச்சு. நீ ஐ ஹேட்யூன்னு சொன்னேன், நான் ஐ லவ்யூன்னு சொன்னேன். நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னேன், நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். அவ்வளோ தூரம் நீ என்னை வேன் தூக்கி போட்டப்போ கூட உன் பின்னாடி 6 months நான் மாதிரி சுற்றிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே உன் அப்பா அம்மாவும் லவ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்க ஜிமின்னு உன்ட்ட சொன்னாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் என் லவ்வில் நீ முழுசாக வந்துட்டு ஃபாலோ ஆனேன். நான் உனக்கு அவ்வளோ ட்ரூ லவ் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இல்லைங்க பாரு, இந்த லைஃப்பில் நான் சொல்கிறேன், மேபி இந்த லைஃப்பில் பேபி இல்லாமல் போனால் கூட நான் இன்னொரு பர்சன் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அப்போ யோசிச்சதில்லை சரியா? நான் லவ் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட தான். உங்கள்கிட்ட லவ் ஃபீல் பண்ணி என் லவ் உனக்கு கொடுத்து தானே உங்கள்கிட்ட ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா சரியா? யாரும் சொல்கிறாங்க ஒரு குழந்தை வந்து நம்மள எல்லாம் சரி பண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது, நம்ம லவ்வில் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படலன்னு சொல்ல. ஆனால் ஒரு 20 years நம்ம கூட அது இருக்குமா, அதுக்கப்புறம் அதற்குன்னு ஒரு மேரேஜ், அது லைஃப் பார்த்துட்டு போயிடும். ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீ எனக்கும் நான் உனக்கும் நல்லா இருப்போம் ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கூட தங்கம் இல்லை, நான் அப்படியே நினச்சதே இல்லை ஓகேவா? யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ ஜங்காவை நம்பலாம்ல, ஜங்காவை பற்றியும் தெரியாதா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜம்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பயந்துட்டேன் ஜம்கா, எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அவன் மேலே எனக்கு அந்த ஸ்மெல் வந்து சொல்கிறாங்க. பாரு, அன்றைக்கி அவனை ஹக் பண்ணிட்டாடா, தெரியாமல் அவன் ஹக் பண்ணிட்டா. அவர் பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு ஓகேவா, அவன் தான் ஹக் பண்ணா. அந்த பர்ஃப்யூம் சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு அதை பார்த்து பயம் வந்துச்சு தெரியுமா? எங்கள் அகைன் ஜங்கா என்னட்டு போயிடுவானோ, இல்லை ஒரு வேளை உனக்கு என்ன போர் அடிச்சு. ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், என்னோட குழந்தைடா, உனக்கு குழந்தை ஓகேவா? நான் அப்படிலாம் நினச்சதே இல்லை. உன்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், நான் யாருமே பார்த்ததே இல்லைடா, யாரையும் யோசிக்க கூட மாட்டேன்டா. என்னோட ஞாபகம், என்னோட லவ், என்னோட எல்லாமே நீ மட்டும்தான்டா. உனக்கு தவிர வரையான யோசிச்சதே இல்லைடா ஓகேவா? இப்பெல்லாம் பேசாதனால தாங்கிக்க முடியல. நீ 2 weeks பேசாமல் இருக்காது, அங்கே தூங்கிட்டு இருக்க. என் மனசு எவ்வளோ வலிக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா? இதுக்கு வந்து பெயின்லாம் கொடுக்காதனால தாங்கிக்கவும் முடியலடா. இந்த குழந்தைடா எனக்கு ஒரு வருத்தமே கிடையாது. நீ இப்போ பேசாமல் இருக்கப்பறம் இதான பெரிய பெயினாக இருக்குது எனக்கு. இங்கே பாரு, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் விட்டு போகாமல் இருக்கணும், உங்ககிட்ட பேசணும், அவனை விட்டு நான் எங்கேயும் தள்ளி போகக்கூடாதுனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் பேபியை பற்றி பேசவே கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஒன் டே கண்டிப்பாக நீ நானும், எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓகே, நம்ம லவ்வில் நம்பிக்கை இருக்குது, எனக்கு அது கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒன் டே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஓகேவா? அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கலான்னு தெரியாது. அது வரைக்கும் ஒரு குழந்தைய பற்றி நீ பேசவே கூடாது. செகண்ட் என்கிட்ட சண்டை போடவே கூடாது. உனக்கு சண்டை போடனா கூட என்கிட்ட சண்டை போட உரிமையாக சண்டை போடணும். இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அப்படி சண்டை போட்டு கேளு, அடிச்சுக்க ஓகேவா? நான் இக்னோர் பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தைய பற்றி பேசக்கூடாது ஓகேவா? எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு, எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிமினும் ப்ராமிஸ் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடக்கூடாது சரியா? சொல்கிறாங்க. போட மாட்டேன், என்னை விட்டு சொல்கிறாங்க. உன்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன், நீ என்ன தூக்கி போட்ட கூட நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் என்கிட்ட நீ பேச வந்துச்சுக்கேன், கண்டிப்பாக நான் போயிடும் சொல்கிறாங்க. நீ போகக்கூடாது, நீ என்னை பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். ஆனால் சண்டை போட்டு கண்டிப்பாக நான் போயிட சொல்கிறாங்க. போகக்கூடாது. ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜாமுக்கு 2 weeks ஆகுது சரியா? 2 weeks அது ஒன்று ஃபீல் பண்ணி உன்ட்ட லவ் காமிச்சு ஓகேவா? இன்றைக்கி நான் கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட்டில் ஜிம் பார்க்குறவங்க அப்பா பனிஷ்மெண்ட்டாக சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு அவர். இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு ஐசலி வேணான்னு சொல்கிறாங்க. நான் கொடுப்பேன் ஓகேவா? கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இந்த பனிஷ்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜங்குக்கு மேலே எந்த அளவுக்கு ரேஸாக இருக்கான், எந்த அளவுக்கு லவ்வோட இருக்கான், நம்ம இல்லாமல் அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லாமல் நம்மளே இருக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் சரியா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மறுப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பேச மறுப்பா என்ன சொல்கிறாங்க? ஜிம்மி பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும். இப்போ 2 weeks நான் எவ்வளோ ஹெல்த் அனுபவிச்சுட்டு தெரியுமா? நீ 2 weeks பேசாமல் இருந்தது எனக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கிக்க சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. தருவோம் அப்படி ஜங்கு தான் அப்படி இருந்துட்டு ஜிம்மில் போய்ட்டு பைட் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு பயங்கரமாக வலிக்குது, வேண்டாம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஜம்க்கு கேட்கறதவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜிம்மில் அப்படி மெல்டட் ஆகிட்டாரு. ஜம்கோட அக்கேஷன் சாஃப்டாக மாறுது. இப்போ சாஃப்டாக மாற அவரும் ஜம்குடைய அந்த ஹேர் போய் கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட அப்படியே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ 4 hours சாப்பிட்டு தான் ஜிமின் பாவமாக பார்த்துருக்காங்க. பப்பியை சொல்லிட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி ஜிம்மில் வந்துட்டு வலிக்குது சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு அந்த மியூட் லாங்குவேஜில். ஜங்க் பார்க்குறாங்க. வலிக்குதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இனிமேல் பண்ணுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இனிமேல் பேச மறுப்பா இருக்க மாட்டா சொல்கிறாங்க. இனிமேல் வந்து
வந்துட்டு சந்தேகப்படவா ஆஹா சொல்கிறாங்க, உனக்கு இனிமேல் கோவம் தான் சொல்கிறாங்க, அடிப்போம் சொல்கிறாங்க, அடிச்சுக்கோ திட்டிக்கோ சண்டை போடு ஓகேவா, ஆனால் இதுக்கப்புறம் பேச இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இனிமேல் குழந்தைய பற்றி ஆஹா சொல்கிறாங்க, அது தானாக பிறக்கும் ஓகேவா, குழந்தை தானாக பிறக்கும், அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது, உனக்கு இந்த ஜங்கா தான் குழந்தை, இந்த ஜங்காவுக்கும் இந்த ஜிம்மின் தான் குழந்தை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க, லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சார் ஜிம் கிட்ட அந்த ஹேண்டில் காமிக்கிறாங்க, ஜங்க் வந்து ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு இவ்வளோ லவ் வச்சிருக்க உனக்கு புரியல சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க சாரி அப்படி கேட்குறாங்க, இதை லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிச்சுக்கேன் கண்டிப்பாக சொல்கிறாங்க, என்னோட எங்கேயும் போகக்கூடாது சொல்கிறாங்க. போக மாட்டேன் ஜங்க் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரு டைம் ஆகிடுச்சு, எனக்கு மீட்டிங் இருக்குது ஓகேவா, நான் போகணும் வா குளி சொல்கிறாங்க. ஆஹா சொல்கிறாங்க, குளிக்கிற வா சொல்கிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்டு ரூம் வந்து பார்க்குறாங்க. ரூம் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, ஏன்னா ஜிம் நேற்று ஃபுல்லாக கோவத்ததுனால அங்கங்கே எடுத்து தூக்கி போட்டு வீசி வச்சிருப்பாரு, எல்லாமே மெஸ்ஸியாக கிடக்குது. இப்போ ஜங்க் ரூம் எப்படி வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிட்ட அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லி ஜங்க் போய்ட்டு ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஜிம்முக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டு அவரும் ட்ரெஸ்ஸை ரெடி ஆகிட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போது ஜங்க் தான் பக்கெட் போட சொல்லிட்டாங்க. நான் வரல சொல்லிட்டாங்க, வா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு போகிறாங்க. ஜங்க் போய்ட்டு டேபிள் உட்காருக்குறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு ஜங்கா நேற்று உனக்கு காணும் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஒர்க்குமா சொல்கிறாங்க. எப்போ வந்து வீட்டுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் லேட் நைட் சொல்கிறாங்க. நான் பாரு எதுக்கும் லேட்டாக வரா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்முக்கு ஃபுட்டை போட்டு அப்படியே ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் மற்ற மூணு பேரை விட இவங்க தானே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் யாரையுமே பார்க்கல, நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்முக்கு ஃபோட்டோ ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து ஜங்கோட பேக் எடுத்து வெளில போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு, அந்த கார் வரைக்கும் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட நம்ம பார்க்குறாங்க. இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் டேஸாகவே இந்த ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, அன்றைக்கி அவன் வர ஜங்கோட சண்டை போட்டாரான்னு அவர் திட்டான்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அதுக்கு அவன் ப்ளே பாயின்னு சொல்கிறான். ஜங்கா சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு டேக்கும் என்ன நம்ம ஜென்னுக்கு ரொம்ப கோவம் வருது, அதை எப்படி அவன் சொல்லலாம் சொல்கிறாங்க. பாருங்கப்பா கோவப்படாதீங்க ஓகேவா, என்ன தான் அவன் அவங்களுக்கு அத்தை பையனாக இருந்தாலும் ஜிம்முக்கு அவன் ஹஸ்பண்ட் இல்லையா, அவனுக்கு நிறைய உரிமை இருக்குல்ல, அது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓகேவா. அதில் ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட சண்டை வந்தால் அதை நம்ம வந்துட்டு இன்வால்வ் ஆனால் அவனுக்கு பிடிக்காது, அது அவங்க ரெண்டு பேருக்குமே சமாதானம் பண்ணி நினைப்பாங்க ஓகேவா. நீங்கள் அது கேட்டுறாதீங்க சொல்கிறாங்க. இல்லாண்டி அதை சொல்கிறாங்க, அவன் தான் இப்போ மாறிட்டான் ஓகேவா, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிட்டாங்க. நான் அவர் திட்டிட்டேன் ஜிம்மின், அதுக்கப்புறம் அந்த பையன் பேசுறது கூட இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா, நீங்கள் எது கேட்டுறாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு ஜங்கோட சட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன அன்று பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. வெளியே எங்கே போகணும் மாஸ்க் கேட்குறாங்க. இல்லை ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜங்க் போய்ட்டு லெப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. போதுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே போய் ரெஸ்ட் எடுத்துக்கு ஓகேவா, டயர்டாக இருப்பேன் கால் வலிக்கும் போய் தூங்க ஓகேவா சொல்கிறாங்க. நான் இவங்க நேரமாக வரேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஃபைனலாக பாய் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஃபைனலாக ஜிம்மின் மெதுவாக ஸ்டெப் ஏறுறாங்க. இவங்க மூணு பேரும் பார்க்குறாங்க. ஜிம் வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார். இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. மேபி கொஞ்ச நேரம் வச்சுக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் தான் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் மேலே போயிடுறாங்க. இப்போ இவங்களோட ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி விட்டு அவன் அந்த மேரேஜ் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருந்து அப்படி தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மின் போயிட்டு அவர் ரூமில் படுத்துக்கிறாரு. அதனால டயர்டாக இருக்கு அப்படி தூங்கிறாரு. இப்போ ஈவினிங் தான் நம்ம ஜங்கு தான் வராங்க. ஜிம்மின் மதியம் லஞ்சு கூட சாப்பிட்டு மாட்டாரு, போய் படுத்துருப்பாரு. இப்போ ஜங்கோட அம்மா வராங்க. ஏன்ப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் மதியம் லஞ்சு சாப்பிடல சொல்கிறாங்க. லஞ்ச் சாப்பிடல சொல்கிறாங்க. தூங்கிருப்பாமா டயர்டாக இருந்திருப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி இப்போ டேரெக்டாக ஜங்கு மேலே தான் போகிறாங்க. இங்கே பார்த்தா ஜிம்மின் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி கூட்டாக பவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு அப்படி கிட்ட வந்துட்டு இந்த பவுட்டி லிப்பில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு ஓய் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் வந்து ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஹேண்ட் நீட்டாரு. இப்போ ஜங்கு போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என் தங்கம் சாப்பிடலையா மதியம் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இல்லை கிட்டே செக் பண்ணுறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பசிக்கல அப்படி சொல்கிறாங்க. பசிக்கலையா சரி வெளில போமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டக்குன்னு அப்படியே குஷி ஆகிடுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதில் குஷி ஆகிடுவேன். வெளில போனால் உனக்கு அப்படியே குஷி வந்துடும்ல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி வாசிட்டு இப்போ ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாங்க. போலமா இப்போ ரெண்டு பேரும் கீழே வந்துட்டு இருக்காங்கடா. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. வெளில சொல்கிறாங்க. எதுக்கா இந்த டைமில் சொல்கிறாங்க. அது சும்மா தான்மா சொல்லிட்டு இப்போ வாசல் ஜங்க் படம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜிம்னு ஜங்க் விட தானே போகிறாங்க. ஜிம்னுக்கு அந்த டிரைவ் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும், லாங் டிரைவ் போகிறதுக்கு. சரின்ட்டு ஜங்க்கு ரொம்ப லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த பீச்சில் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப ஜிம்னுக்கு தான் பிடிச்சிருக்கு. வெளில போனால் அவருக்கு ஜங்க் கூட இருந்தாலே போதும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஜங்க்கு நிறைய பேசுகிறாங்க. ஆஃபீஸில் என்ன நடக்குது என்னென்ன பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அம்மா தான், இந்த பையன் யாரோட குழந்தைய தூக்க மாட்டான் அப்படியே இருக்கானே, எதுக்கு அப்படி இருக்கான் இவன் சொல்லிட்டு ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க மூணு பேர் பார்த்தா ரொம்ப இப்போ ஒற்றுமையாக ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க ஓகேவா. ஜின்னுடைய தம்பி தங்கச்சி தான் நம்ம டேவும் ஒய்யணும். அவங்க மூணு பேரும் இப்போ ஒன்றாவே இருப்பாங்க. அப்புறம் ஜங்கோட அம்மா தான் அவங்களோட அத்தை இல்லையா, அதனால ஒரே ஃபேமிலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம்மின் மட்டும் தான் கொஞ்சம் தள்ளி இருப்பார். மற்ற ஹேங்ஸ்லாம் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க.
இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிமின் ஜங்க்டா நைட்டு ஆல்மோஸ்ட் டைம் 9:30க்கு மேலே தான் வராங்க. ஈவினிங் போயிருப்பாங்க, நைட்டு தான் வராங்க. இப்போ ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. இப்போ டின்னர் ரெடி சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் வெளியே சாப்பிட சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு எப்போதும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. என் வீட்டில் குக் பண்ண வீட்டில் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கம்மா, நாங்கள் தான் வீட்டில் சாப்பிட்டோம் சொல்கிறோம்ல, நீங்கள் எதுக்கு எங்களை கேட்டு குக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஷின்னு பார்க்குறாங்கம்மா, இதில் என்ன இருக்குது, எங்கே சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாங்களா, அது போதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் சரி போங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் மேலே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகு பார்க்குறாங்க. ஜேகு இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்குமா அப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னமோ பார்ஷியாலிட்டி காமிக்கிறீங்கன்னு தோணுது சொல்கிறாங்க. என்னடா நான் என்ன பண்ணா சொல்கிறாங்க. உண்மையாகவேம்மா, இதே நீங்கள் வந்துட்டு மற்ற பசங்க வந்து அப்படி பேச மாட்டீங்க. ஏன்னா இவங்க பேர் உங்களுடைய அண்ணன் பசங்க, ஆனால் அவங்க அப்படி ஜிம்மில் அப்படி கிடையாது, அதுக்காக தான் அப்படி பேசுகிறீங்க சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி எதனா பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆன்ட்டி ஒன்றும் அப்படிலாம் கிடையாது சொல்கிறாங்க. இங்கே பாரு சின்ன அப்படி நம்ஜின்னு சொல்கிறாங்க. என்ன சின்ன சொல்கிறாங்க. என்ன நம்ஜின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ஒரே பிரதர்ஸ், ஓகே, ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க, ஒரே வீட்டில் பிறந்தவங்க, அதனால் நீங்கள் மேபி வந்துட்டு இப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. ஜிம்மில் வந்து வேறு வீட்டில் வந்து அந்த பையனாக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்துட்டு அப்பா அம்மா தான் அப்படி இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்டெரக்டாக ஹர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. ஐயோ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே எதுவுமே பண்ணதே கிடையாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா, நீங்கள் எதுவும் ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே. உங்களுக்கு ஒருவேளை அந்த பையனுக்கு உங்கள்கிட்ட பேச பிடிக்கல, உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு 1 இயராவது நல்லா பேசினான், அதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்திட்டான். எங்கள் டேவோட பேபி பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக எங்கள்கிட்ட பேசதே இல்லை சொல்கிறாங்க. மேபி அந்த பையனுக்கு எதுவும் ஜெலஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப்பை பார்த்து முறைக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இங்கே பாரு என்ன சொல்கிறதுக்கு, இல்லை நம்ம பேபியை கொடுத்தானா வாங்கலை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஓகேவா, அந்த பையனுக்கு விருப்பம்னாக்கா விட்டுருங்க ஓகேவா. சில பேர் அப்படி இருப்பாங்க, ஆனால் அந்த பையன் வந்து தப்பான பையனாக கிடையாது சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்ல, இங்கே பாரு அவனுக்கு ஜெலஸ் அந்த மாதிரி பையனும் அவன் கிடையாது, அவனுக்கு ஜங்க் கூட இருக்கிறது மட்டும் தான் செக்யூராக ஃபீல் பண்ணுறான் ஓகேவா. அவனுக்கு ஜங்கு மட்டும் தான் அவனுக்கு எல்லாமே நினைக்கிறான், அப்படி இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா. அவனுக்கு சிப்ளிங்ஸும் கிடையாது, ஸோ அவனுக்கு வந்துட்டு பெருசாக இதெல்லாம் பற்றி தெரியல, அவனுக்கு ஜங்க் கூட இருக்கிறதே போதும்னு நினச்சா விட்டுருங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் சொல்கிறாங்க, கரெக்ட் ஜவாப் சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்கோட அப்பா தான். அவர் இப்போ தான் வெளில வராரு. இங்கே பாரு ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி ஜிம்மில் இருக்கட்டும் ஓகேவா, நீங்கள் யாரும் அவனை இன்டெரக்டாக ஹர்ட் பண்ணவோ இல்லை வேறு எதுவும் பேசவோ ட்ரை பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எதுவும் பண்ணல சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்கடா. இல்லை இந்த வீட்டில் இவ்வளோ பேபிஸ் இருக்க தூக்கி கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படிலாம் அங்கே கொஞ்சம் எதுவும் அவசியம் இல்லை ஓகேவா, அது அவனுக்கா தோணும் ஓகேவா, நம்மளாம் அவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடுறாங்கடா. இப்போ ஜிம்மில் ஜங்கு தான் மேலே ரூமில் இருக்காங்க. ஜங்கு ஜிம்மில் எப்போதுமே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு. எப்போல்லாம் ஜிம்மில் ஆசைப்படுறாரோ அப்போல்லாம் ஜங்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவருக்கு என்ன வேணாலும் அவர் தான் பண்ணுவார். ட்ரெஸ் துவைக்கிறது எல்லாமே ஒன்றா தான் பண்ணிப்பாங்க. அவர் ஜிம்மில் வந்து எதுக்காகவுமே வந்து கீழே வந்துட்டு இதெல்லாம் கேட்க மாட்டார், ஏன்னா அங்கே மேட் இருக்காங்க குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இவங்களும் மற்றவங்களும் ஆனால் சின்ன அடிக்கடி போய் குக் பண்ணுவார். ஜங்கோட அம்மா குக் பண்ணுவாங்க, எனக்கு குக் பண்ணுவா. ஜிம்மில் மட்டும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டார். எப்போவுமே அவர் வந்துட்டு வீட்டில் இருக்கிறதோட சரி ஜங்க் கூட தான் அவர் ஒன்றா சாப்பிடுவார். தனியாக வந்து சாப்பிடக்கூட மாட்டார். மதிய டைம் வந்து சாப்பிடவே மாட்டார், இறங்கி வந்துட்டு அப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 5 மந்த் ரீச் ஆகிடுது. இந்த 5 மந்த்தும் ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஈவன் அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் இருந்ததை விடவும் மோர் இப்போ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜிமின் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பேபி வந்து எப்போ பிறந்தாலும் பிறந்துட்டு போட்டோம், ஏன்னா ஜங்க் தான் ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க இல்லையா, பேபி பற்றி பேசக்கூடாது சொல்லிட்டு. சரிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜங்க் கிட்ட தான். ஜங்கு தன்னோட இருந்தால் தான் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜங்க் தான் ஜிம்மி போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆசிட் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் ஃபாரின் போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபேஸை மாறி போயிடுதோ. என்ன சொல்கிறாங்க, நான் ஃபாரின் போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் மட்டும் தனியாக போகல, நான் எங்கெல்லாம் போகிறேன் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. நீ வரக்கூடாது சொல்கிறாங்க. நானும் வருவேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வரக்கூடாது ஓகேவா. அப்பா ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க ஓகேவா, உங்கள்கிட்ட எந்த ஒரு பேரும் யாரும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இது வந்து இம்பார்ட்டன்ட் மிஷின் வாங்குறதுக்கு தான் போகிறோம் ஓகேவா, பிஸ்னஸில் மிஷின் வாங்க தான் போகிறோம் ஓகேவா, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானதை வாங்க போகிறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் நம்மளுடைய கம்பெனி இருக்குல்லையா தனியாக, அதுக்கான மிஷின் வாங்க தான் போயிட்டுருக்கேன் ஓகேவா. சில திங்ஸ்லாம் வாங்கணும் ஓகே, அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன், கம்பெனி சம்மந்தப்பட்டு தான் போகிறேன். எல்லாம் அங்கே போய்ட்டு கூட்டிகிட்டு போனாலும் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது ஓகேவா. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வேணால் நம்ம 2 பேர் வேறு எங்கன்னா போவோம். இப்போ என்ன நான் இப்போ ஹேங்ஸ் கூட தான் போகிறேன். அப்போ 4 பேருக்கும் டிக்கெட்டில் புக் பண்ணிட்டாங்க. என் கூட செக்ரட்டரியில் யாரும் வரல ஓகேவா, நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். ஸோ நீ புரிஞ்சு பண்ண நம்புறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபேஸ் 3 போயிடுது. இப்போ என்ன உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. போவா அங்கே பாரு நான் ஜஸ்ட்டு பிஸ்னஸ் விஷயம் தானே போகிறேன் சொல்கிறாங்க. நானும் வருவேன், என்னை கூட்டிகிட்டு போ சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கும் கூட்டிகிட்டு போகணும் ஆசை தான் ஓகேவா, இப்போ எங்கெல்லாம் தனியாக வரும்போது நான் அப்படி எப்படி ஒன்று கூட்டிகிட்டு போக முடியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோச்சிக்காதடா சொல்கிறாங்க. ஜிம்னு நான் உங்க கூட வருவேன் சொல்கிறாங்க. வரக்கூடாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் இந்த ஒரே ஒரு டைம் தான் தனியாக போகிறேன் ஓகேவா, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா. இப்போ ஹேங்ஸோட போகிறேன், உன்னை மட்டும் கூட்டிகிட்டு போனால் ஒரு நினச்சிப்பாங்க ஓகேவா, அப்பாவே 4 பேர் டிக்கெட் போட்டு வச்சிருக்காரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஃபேஸ் திருப்பிக்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு கோவம் சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வெளில சரியா சொல்கிறாங்க. நீ தனியாக
என்ன இதை போறியா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஹேங்ஸ் கூட தான் போகிற சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அப்படியே பாவமாக வச்சிருக்காரு பேச. சரி ஓகே, நான் இப்போ ஒரு 1 வீக் அங்கே போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 1 வீக்குக்கு வரைக்கும் எனக்கு தேவைன்ற அளவுக்கு இப்போ எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இதை போவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாரு இந்த 5 மந்த்ஸ் எவ்ரிடே உங்க கூடவே இப்படி இருந்து பழகிட்டேன்னா என்னால் இப்போ எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த 1 வீக் தேவையானதை இப்போ நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்கும் சொல்கிறாங்க. வலிக்காது. ஜங்க் போட்டு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு சரி ஓகே கூலி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்போ ஏர்போர்ட் வரலையா சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டாக சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ என்ன கிளம்புறா சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்க் லக்கேஜ் இருக்குது. ஜிம்முக்குள்ள கோவம் வருது. அப்படின்னா சொல்கிறாங்க. இங்கே பாரு தங்கம், நான் இப்போ போய் ஆகணும் ஓகேவா. யங்ஸ் ஆல்ரெடி ஆகிட்டாங்க ஓகேவா. நான் உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ டயர்டாக இருக்காது உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாக இருக்காது ஓகே, நான் பார்த்துக்குறேன், நீ தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ இல்லாமல் எப்படி இருப்பேன் சொல்கிறாங்க. சரி எப்படி இருப்பேன்னா வீட்டில் தான் இத்தனை பேர் இருக்காங்களா சொல்கிறாங்க. சரி நீ தான் எல்லாத்தையும் பேசலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே பேச வேணா நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போறியா ஆண்டி வீட்டில் போயிருக்கியா சொல்லி கேட்குறாங்க. அம்மா வீட்டுக்கா அம்மா வீட்டுக்கு போயிருக்கியா, நான் வர வரைக்கும் நீ எங்கே இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எப்படி தான் நீங்கள் யாரையும் பேச போகிறது இல்லை எனக்கும் தெரியும். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன் ஓகேவா. உனக்கு கம்ஃபர்ட்லன்னு பேச வேண்டாம். நீ அங்கே இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. நான் லக்கேஜ் பேக் பண்ணி தரேன், போகிறப்போ ட்ராப் பண்ணிட்டு போயிடுவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏன்னா ஜிம்முக்கு கம்ஃபர்ட் ஆகுது உங்கள் அப்பா அம்மா ஜங்குக்கு அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. இப்போ ஃபைனில் நம்ம ஜங்க் போய் ஜிம் லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. போய் குளி சொல்கிறாங்க. 2 பேரும் குளிச்சிட்டு ஜங்க் அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. சரி ஓகே 1 வீக்காக சமத்தா ஆண்டி கூட இருப்பியாம்மா, வந்துட்டு நான் வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி வா 2 பேரும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ ஜங்க் தான் அவங்க கீழே வந்து வரவும் ஜங்க் உடம்பு பார்க்குறேன். என்னப்பா நீ மட்டும் 2 லக்கேஜ் எடுத்து வரா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு பார்த்தா ஜிம்மில் இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. ஜிம்மில் கூட்டிட்டு போறியா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா அவனை கூட்டிட்டு விட அம்மா வீட்டோட போகிற சொல்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் பார்க்குறாங்க. ஜின்னே ஒயின் 3 பேர் பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மினோட அம்மா வீட்டுக்கு போறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னு ஆமான்னு கேட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்ப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு இல்லைம்மா அவனுக்கு இங்கே நான் இல்லாமல் அங்கே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. ஏன் நாங்களாம் இருக்கோம்ல சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க 3 பேர் இருக்காங்களா, பேபிஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. அதனால் வந்துட்டு இப்போ ஜங்கு தான் வந்துட்டாம்மா பாருங்க அவனுக்கு இங்கே இருந்தால் செட் ஆகாதம்மா நான் இல்லைனா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் ஜங்கோட அப்பாவும் கூட்டிட்டு போய் விட்டுப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் 4 பேருமே வராங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு அவர் ஒரு தனி ஒரு காரில் வராரு. ஜங்கோட அப்பா அந்த காரில் இருக்காரு. மற்ற ஒரு காரில் மற்ற 3 பேர் வந்துருக்காங்க. ஃபைனலாக இப்போ ஜங்கோட ஜிம்மில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே லக்கேஜ் எடுத்து கீழே இறங்குறாங்க. போயிட்டு ஜிம்மில் கொடுக்கணும் ஓடி போய்ட்டு டோர் பிள்ளை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ஸ்மைல் பண்ணுறாங்க. பேபியும் மாறிடுவான் சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஜிம்மில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு அப்படியே இறக்கி விட்டு நின்றுருக்காரு. ஜங்கோட ஜிம்மில் மோடி ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் சொல்லிட்டு ஹக் பண்ணி ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க. எப்போ வந்தா சார் கேட்குறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு சரிட்டம்மா எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் அது ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் வந்து பார்க்குறேன். என்னப்பா சொல்கிறேன் இதுக்கு ஆண்டி நான் ஃபாரின் போகிறேன் சொல்கிறாங்க. ஃபாரின் போறியா அந்த ஆண்டி நான் ஃபாரின் போகிறேன் ஒரு 1 வீக் ஆகும் வரதுக்கு. ஜிம்மில் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறப்ப எனக்கு கூட பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிருக்கனால இல்லை ஆண்டி நாங்கள் ஹேங் கூட போகிறேன், அது பிஸ்னஸ் ட்ரிப் வழியாக போகிறேன். ஜிம்மி கூட கூட்டிகிட்டு போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து தனியாக தான் இருப்பான். அதுக்கு தான் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். அவங்கள வர மிஸ் பண்ண கொஞ்சம் டேஸ் ஒரு 5 மந்த் ஆச்சு அங்கே வந்தே சொல்கிறாங்க. ஆமாப்பா 5 மந்த் ஆச்சு இங்கே வரதே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் அதான் சரி உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா. நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்னப்பா கஷ்டம் என் பையனை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்போ நான் போயிட்டு வருவா கேட்குறாங்க. இப்போ ஜிம் அவங்க அம்மா மட்டும் போயிட்டு ஜங்கோட சிக்ஸ் ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கும் அவங்க அம்மா ஜிம்னோட அம்மா இருக்கிறதா ஒரு விஷயமே இல்லை. அவர் போயிட்டு லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. சரி போயிட்டு விட்டா இப்போ சமத்தா இருக்கும் என்ன சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு ஒரு ஆண்டி சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போய் கிளம்பி போயிடுறாங்களா. இந்த பக்கம் ஜங்கோட ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் குழந்தை இல்லாமல் இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜன ஜங்கு ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க இல்லையா. பாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் போய்ட்டு உள்ள உட்காராங்க. இப்போ ஜிம்மில் அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் வந்து 1 வீக் ரொம்ப ஹாப்பியாக இருந்து போகிறேன். நாங்கள் அம்மா அவங்க அப்பாவும் அப்படி பார்த்துப்பாங்க மாறி மாறி. இன்னைக்கு நம்ம ஜிமின் தான் ஜங்கு போகிறதுக்கு 2 டேஸ் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு போரிங்காக இருக்குது. குளிக்கவே இல்லை அப்படியே உட்காந்துருக்காரு. ஜிமின்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன இப்படி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பார்த்தவங்க போய் குளிப்பா ஏன் இப்படி இருக்கா, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவேன். அம்மா உனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் குக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீமா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் தான் சரி ஓகே ஐஸ்கிரீம் தரேன் போய் குளிச்சுட்டு வரையா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஹேர் இவ்வளோ வெட்டாக இருந்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்டு பிடிச்சிக்கும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஹேர்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. வைப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஜிம்னோட அம்மா தான் ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸ் பக்கத்தில் எடுத்து வச்சுறாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் போட்டு கொடுக்குறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நான் போய்ட்டு ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்க போய் குக் பண்ணுறேன். ஸோ ஜிம்மில் அம்மா கிச்சன் போயிடறாங்க. ஜிம்னு பார்த்தா
அந்த பாக்ஸில் உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 சாப்பிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் அம்மா தான் ஜிமின்பா சொல்லிட்டாங்கக்கா. அம்மா சொல்லிங்க அவர் வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. அவங்க அம்மா அங்கே பேச இருக்குது, வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்க வந்து நூட் லாங்குவேஜ் தான் பேச முடியும். எட்டி பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் உருகிட போகுது, ஓகேவா, உனக்கு தேவைன்றதை போட்டு கொடுத்துருந்தேன், மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு, ஓகேவா சொல்கிறாங்க. ஃப்ரீஸரில் வச்சிரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இப்போ ஐஸ்கிரீம் தான் இல்லையே அப்படி சொல்லுங்கிறத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐஸ்கிரீம் தான் முடிஞ்சு போச்சு அப்படி ஜிம்னு சொல்லாச்சாங்க. ஜிம் நமக்கு ஷாக் எடுத்து என்னப்பா சொல்கிறா சொல்லிக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. ஐயோ எங்கே ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாரு. நான் சாப்பிட்டா சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்டியா, இங்கே பாரு இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீவர் வந்துண்டா சொல்கிறாங்க. அது எனக்கு சாப்பிடணும் சாப்பிட தோணுச்சா சாப்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் ஜிம்மோட அம்மா தான் சாப்பிடணும்னு தோண்டிட்டே இருந்துருக்கும். அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது இங்கே பாரு உனக்கு ஜவுக்காலும் உன்னோட ஜவுக்காங்க இல்லைன்னு நீ ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டல, அவங்க வந்து உன்னை இப்போ சாப்பிட விட்டுருப்பாங்களா சொல்கிறாங்க. ஜவுக்கா எனக்கு ஐஸ்கிரீம் தரவே மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி தருவாங்க, இவ்வளோத்தையும் ஒரே டைமில் சாப்பிடுவியா, கோல்டு வந்தால் என்ன பண்ணுறது, ஃபீவர் வந்தால் சொல்லி கேட்குறாங்க. அது விடுங்க சொல்கிறாங்க. சரி என்ன அப்படி ஜிம்மோட அம்மா கேட்குறாங்க. அப்பா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன இங்கே பாரு ஜிமின் திரும்பவும் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சொல்கிறாங்க. எனக்கு வேணும்மா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்பா வரும்போது ஈவினிங் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்கிறாங்க. பட்டர்ஸ்காட்சா சரி வாங்கிட்டு வர சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சமாக சாப்பிடணும், மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஓகேவா சொல்கிறாங்க. இவ்வளோ காலி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சரி அம்மா சொல்கிறாங்க. சமத்து அப்படி சொல்லி நம்ம கொஞ்சிட்டு போயிட்டாங்கடா. இப்போ நம்ம ஜிமின் தான் நைட்டு உங்கள் அப்பா இங்கே பாருமா நீ கேட்ட ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. அப்பா வாங்கிட்டு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் இங்கே கூட சொல்லிட்டு இப்போ டக்குன்னு வாங்கிறாங்க ஜிம்மில் ஹேண்ட்லேருந்து. இங்கே பாருங்க இன்றைக்கி ஜிம்மின் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கால் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்னன்னுக்கு ஜிம்மின் என்ன ஆச்சு கேட்குறாங்க. அப்பா அது எனக்கு ஆசையாக இருந்துச்சுப்பா சொல்கிறாங்க. ஆசையாக இருந்துச்சு. அங்கே பாரு தங்கம் அவ்வளோ சாப்பிட்டா ஹெல்த் ஸ்பாயிலான்ற தங்கம் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ கொஞ்சமாக தாங்களேன் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மாட்ட ஜிம்மின் கேட்குறாங்க. சரி உனக்கு இப்போ கொஞ்சமாக தரேன், ஆனால் அங்கே பாரு அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், அப்புறமா வேணால் கொஞ்சமாக சாப்பிடலாம் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம்மில் அம்மா கொஞ்சமாக போட்டு தராங்களா. இப்போ ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அம்மா உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் நைட்டு கேட்குறாங்க. ஜிம்மின்ப்பா சொல்கிறாங்க. என்னம்மா ஜிம்மின் பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்பாம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்கோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஒரு மாதிரிக்கு ஏம்மா என்ன தப்பு பண்ணிட்டேனா சொல்கிறாங்க. இல்லை உன்னை பற்றி யாரா எதனா கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும், ஓகேவா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனை நல்லா நான் வளர்த்துருக்க நம்புகிறேன், உன்னை கேட்பேன், ஓகேவா. ஒரு வேளை நீ தப்பு பண்ணியிருந்தேன்னா தப்பு நீ மாற்றிக்கணும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. சரிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியல. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருமா சொல்லு என்ன கேட்கணுமோ அதை கேளு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு பையன் மேலே சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்ல. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஏன்ப்பா அந்த வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சின்ன ஏன் எல்லோரும் ஓகேவா. அவங்க எல்லோரும் உங்களை சிப்ளிங்ஸ் இல்லை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களாம் வேறு வீட்டில் பிறந்தவங்க, நீ வேறு வீட்டில் பிறந்திருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களோட பேபிஸ்லாம் வந்துட்டு உனக்கும் பேபிஸ் தானே, எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. அப்போ அந்த பேபிஸ்லாம் தூக்கலல்ல, ஏன் நீ தூக்க கொஞ்சம் மாட்டியா. அவனுடைய மாமியார் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்டாக பண்ணுறாங்கப்பா, உங்கள் பையன் வந்துட்டு ஒரு பேபி கூட தூக்க மாட்டேங்கிறான், தூக்கி கொஞ்சதே இல்லை, யார்கிட்டையும் பேச மாட்டேன்றா, ஏன் இந்த குழந்தைங்கள தூக்கணும் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஏன் நீ ஏன் தூக்க மாட்டேற, என்னாச்சு, அதுவும் உங்களோட குழந்தைங்க மாதிரி தானே அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால கேட்டுறாங்க. அவங்க வந்துட்டு உனக்கு ஜலசாக இருக்குங்க கூட நினைக்கிறாங்கப்பா. அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், ஓகேவா. இருந்தாலும் என் மனசு சொல்லுது என் பையன் இப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தும் எனக்கு நீ ஒரு தப்பு பண்ணால் அதை சரி பண்ண விடுது அம்மாவோட கடமை இல்லையா சொல்லு, ஏன் நீ தூக்குறதுல சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி அப்படி கலங்குது. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன நடந்து சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. 1 இயர் வரைக்கும் நான் சின்ன ஹட்டெல்லாம் நல்லா தான் பேசினா சொல்கிறாங்க. சரி என் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவான், அவங்க கூட என்கிட்ட பேசுவாங்க, ரொம்ப க்ளோஸாக பேசலாம் கூட, நார்மலாக பேசுவோம்மா சொல்கிறாங்க. சரி அப்போ 1 டே வந்து பேபி பிறந்துச்சா, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் இருக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பேபி பிறந்தப்ப வந்து 1 டே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ அவங்க பேபி அழுதுச்சு. அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்க, ஜிம்மி நீ பேபி பார்த்துக்கிறேன்னு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் பண்ணிட்டு வரேன் சொல்லி சொன்னாங்களா. நானும் சரி நான் ஆசையாக நானும் பார்த்துக்கலான்னு ஓகே சொன்னம்மா. அப்போ அவரும் தூக்கிட்டு வந்து என்னோட ஹேண்டில் பேபி கொடுக்க வந்தாங்களா சொல்கிறாங்க. சரி அந்த பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட அண்ணா சின்ன வந்துட்டு இங்கே பாரு அவனுக்கு பேபி பற்றி என்ன தெரியும், அவன்கிட்ட போய் கொடுக்குறேன், அவனுக்கு பேபி ஹேண்டில் பண்ண தெரியுமா என்ன கூட அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வாங்கிட்டாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போது சின்ன நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்ருக்கு என்னப்பா சொல்கிறேன்ருக்கு. ஆமாம்மா அவங்க சொல்கிறாங்க எனக்கு பேபி ஹேண்டில் பண்ண தெரியாதாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. ஏம்மா குழந்தை இப்போ பெற்றுருக்கவங்க எல்லோரும் வந்துட்டு கற்றுக்கிட்டாமல் வந்து பெற்றுக்கிறாங்க, எப்படி குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா வந்துட்டு குழந்தை வேலை பிறக்குது, அது பிறந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. அப்படி இல்லைனா கூட இப்படி பார்த்துக்கோ ஜிமின் இப்படி தான் பார்த்துக்கணும் குழந்தைய அப்படி சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு கொடுத்துருந்தா கூட நான் பார்த்துப்போம்மா. ஆனால் அவங்க டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன இருந்தாலும் அது அவங்களோட அண்ணா அவங்களோட தம்பியோட குழந்தை தானேம்மா,
நான் யாரோ தானம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமும் போயிடுது. எனக்கு ஒன்றும் யாரும் பார்த்து ஜெலஸ்லாம் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கும், எல்லாரோட குழந்தைங்க தூக்கி கொஞ்சத்துக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க தான் அப்படி நினைக்கிறாங்க என்னை பார்த்து. அவங்க அப்படி எப்படி கேட்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமும் போயிடுச்சு தெரியுமா. அந்த டே அந்த ஆசையாக அந்த குழந்தை அந்த ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வாங்கிக்கிட்டாங்கம்மா. வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எந்த மாதிரி இன்டென்ஷனில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை எனக்கு அது ஹார்ட்டாக தான் அனுச்சுமா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த வெளியிலேருந்து வேற சொல்லினா கூட நான் தாங்கியிருப்பேன். அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க அப்படி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக போயிடுச்சுமா. ஒருவேளை அந்த குழந்தைய நான் தூக்கி அந்த குழந்தைக்கு எதனா உடம்பு சரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களா, அவங்க என்ன தானே சொல்லுவாங்க. அந்த பையனால் தாங்கிக்க முடியாதுமா. சரி ஜிம்மி ரொம்ப அழறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பாவுக்கும் ஜிம்மோட அம்மாவுக்கும் ரொம்ப டேஸ் வந்துட்டுருக்கு. பாருப்பா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம், நான் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறீங்களா, நான் ஜெலஸ்லாம் ஆகலை, யாரும் குழந்தைய பார்த்து நான் ஜெலஸ்லாம் ஆகலை. எனக்கும் ஆசை தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் தூக்கணும் கொஞ்சம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குமா சொல்லி ஜிம்மி ரொம்ப அழறாங்க. யாராவது குழந்தைங்களுக்கு எதனா ஆகிட்டா என்ன சொல்லிவிடுவாங்கம்மா சொல்லி ஜிம்மி ரொம்ப அழறாங்க. ஈவன் நான் ஜங்கா கிட்ட கூட சொல்ல தெரியுமா, ஜங்காட்ட சொன்னால் கண்டிப்பாக சண்டை போட்டுருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. ஐம் சாரி, நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லி ஜிம்மி தான் ரொம்ப அழறாங்க. என்னோட மாமியார் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, தப்பாக சொல்லிட்டாங்களா, மன்னிச்சுக்கோங்கம்மா, என்னால் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் மஜ்மெண்ட் டைட்டாக ஹக் பண்ணி அழறாங்க. கடவுளை என் குழந்தைங்க மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, ஃபஸ்ட்டு அவங்க பேச விடாமல் பண்ணேன். இப்போ எல்லாருமே ஜிம்மின் வந்து மியூட் லாங்குவேஜ் தானே சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இது எல்லாத்தையுமே ஜிம்மின் அப்பா அம்மா கிட்ட அவர் மியூட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு தெரியும் மியூட் லாங்குவேஜ் எப்படி சொல்லி பேசணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தை என் குழந்தைக்கு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு அவனை மியூட்டாக வந்து பிறக்க வச்சு அப்படி கூட எங்களுக்கு அது பெரிய குறையது இல்லைனா, இப்போ குழந்தையும் இல்லாமல் இனி ஒருத்தவங்க என் குழந்தை இப்படி கஷ்டப்படுற மாதிரி பண்ணுறலாம் சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமும் போயிடுது. ஜிம்மோட அப்பா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்கும்ல, என்ன பையன் இல்லையா சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க, அப்பா நான் தப்புன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ தப்புண்ட, ஓகேவா, நீ யார் குழந்தையும் தூக்க வேணாம், ஓகேவா, எனக்கு ஆசை தப்பா தூக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க டக்குன்னு வாங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட எனக்கு பயம்பா அந்த குழந்தை தூக்கிறதுக்கு. நான் தூரத்துலேருந்து பாப்பா அது அழகாக விளையாடும், எனக்கு ஆசை தான் இருக்கும், ஆனால் நான் தூக்கலாம் மாட்டேன். ஆனால் அதுக்காக அந்த குழந்தைங்க மேலே ஜலசாக நான் ஆனதே இல்லை பாச ஜிம்னு சொல்கிறாங்க. நம்புங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜிம்னு அப்பா அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் நம்பாமல் இருப்போம்மா, நீ என்னப்பா பேசுகிற சொல்லிட்டு ஜிம்னு அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னோட மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, அப்போ கூட என் மனசு தோணுச்சு, என் பையன் கூட தப்பு பண்ண மாட்டான். ஸோ ஒரு வேளை என் குழந்தை அப்படி தெரியாமல் தப்பு பண்ணிச்சா கூட நான் எடுத்து சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன். ஓகேவா, நீ யார் குழந்தை தூக்க வேணாம், ஓகேவா, கண்டிப்பாக ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஜங்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒன் டே எங்களுக்கு குழந்தை பிறக்குமா, நாங்கள் அப்பா அம்மாவும் மாறுவோம்மா அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பாரு, உனக்கு ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க, ஓகே, ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க, நீ ஒரி பண்ணாத, ஓகேவா. நான் என் ஜங்காவுக்கு குழந்தை, ஜங்கா எனக்கு குழந்தை, எங்களுக்கு ஒரு குழந்தை வர வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும், ஓகேவா, நான் அழக்கூடாது சொல்லி ஜிம்மில் அம்மா உன் டேஸ்ட் வைப் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்டுக்கவே கூடாது சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்பாவும் சரி, ஓகே, நீ நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டாக சொல்லிட்டு ஓகேப்பா நான் சாப்பிட்றேன் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கூட போட்டு கொடுக்குறாங்க, ஜிம்னு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவும் அப்படியே விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இன்னும் 2 days தான் இருக்குது ஜங்க் வரதுக்கு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிம்மி தான் நைட் வந்து அவருக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிரேவிங்ஸ் வந்துட்டே இருந்திருக்கும். சரி அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்கோட வீட்டில் பார்க்குறோம்டா. இந்த பக்கம் ஜங்கோட வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு டேரெக்டாக அவங்க வீட்டு தான் வந்துருப்பாரு. வந்துட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, எங்கேப்பா வர சொல்கிறாங்க, ஜிம்மில் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, ஏன் ஜிம்மினா வரமாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஓகேவா, நான் கூட்டிகிட்டு போய் என் ஒய்ஃப் விட்டுருக்கான்னு கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா சொல்லிட்டு அவங்க பாட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்ல இப்போ கிளம்பிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா வந்துட்டு ஆஃபீஸில் ரெடி போயிடறாங்க. ஜிம்மின் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, வா வந்து சாப்பிட, நான் உனக்கு பிடிச்ச ஃபுட்டு குக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் கரெக்டாக வந்துட்டு அப்படி கீழே வராரு. ஒரு மாதிரி கேர் ஆகிட்டுருக்கு, ஒரு மாதிரி தலை சுற்றுது. சண்டை மெதுவாக இறங்கி வராங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. அப்படி ஜிம்மின் நம்ம மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜிம்மில் அம்மா எட்டி பார்க்குறாங்க, என்னப்பா காணும் சொல்லிட்டு. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மின் அப்படி நடந்துட்டு இருக்காங்க. வண்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மின் தொப்புன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி ஜிம்மின் பிடிக்கிறாங்க. கரெக்டாக இந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜங்குங்க என்ட்ரு ஆகிறா. ஜிம்மினுக்கு மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ ஜங்கு ஓடி வராங்க. ஆண்டியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கு வண்டியாக பார்த்துட்டாங்க. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க, என்னென்னு தெரியலப்பா டக்குன்னு வாங்கிட்டா சொல்கிறாங்க. ஜிம்மின் பேபி இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை டேப் பண்ணா. ஜிம்மின் எதிர்க்கவே இல்லை. இப்போ ஜங்கு தாண்டா அப்படியே ஜிம்மில் தூக்குறாங்க. பார்த்தா உடம்பு அவ்வளோ ஃபீவராக இருக்குது. என்ன ஆண்டி சொல்கிறாங்க, ஐயோ உடம்பு கொதிக்குதான் சொல்கிறாங்க, ஃபீவர் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன ஆண்டி உங்களை பார்த்துக்க சொல்கிறதுன்னு கொடுத்துட்டு போனால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி காதுப்பா சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு தூக்கிட்டு போய்ட்டு காரில் உட்காரக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா விட்டு லாக் பண்ணிட்டு காரில் ஏறுறாங்க. ஐயோ என்ன ஜிம்முக்கு நல்லா தானே தான் சொல்கிறாங்க. கடவுளே ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்றேன் அப்போவே சொன்ன கேட்டால் தான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சொல்கிறாங்க. ஆமாப்பா என்னென்னு தெரியலங்க, 2-3 நாளாகவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தான், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும்
சொல்லிட்டு கேட்டே இருந்தான். நானும் சரி ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே சொல்கிறாங்க. ஐயோ கடவுள் ஆண்டி உங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட ஒத்துக்காத ஆண்டி, ஃபீவர் வந்துடும் சொல்லிட்டாச்சு. அங்கும் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனில் அந்த பக்கம் ஜிம்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போகிறப்பவே. அவங்களும் அங்கே ரீச் ஆகுறாங்க. இப்போது ஜங்குக்கு தாண்டா கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்ல அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். டாக்டர் பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபீவர் வேறு இருக்குது சொல்லுவோம். ஃபீவர் ஆசிரியர் ஓகே சொல்லிப்பா என்ன சாப்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் தான் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு ஃபீவர் ஆசிரியர் அவங்களை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போது டாக்டர் தாண்டா ஹேண்டை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க சொல்கிறாங்க. சரி பிளட் டெஸ்ட்டில் கொடுத்துட்றாங்கடா. இப்போது ஜங்குடைய ஜிம்ல அம்மாவும் வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா வந்துடுறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. எங்கள் ஜிம்முக்கு ரொம்ப ஃபீவராக இருந்து சொல்கிறாங்க. ஃபீவராக சொல்கிறாங்க. ஆமாங்க அவன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவனுக்கு ஃபீவரே வந்து சொல்கிறாங்க. கடவுளே ஏன் தான் ஜிம்ல இப்படி இருக்கானோ சொல்கிறாங்க. சரி சரியான ஒன்றும் இல்லை ஃபீவர் தானே சரியான சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆன்ட்டி ஃபீவருக்கு மயங்கிட்டான் சரி சாப்பிடலையாமா சொல்கிறாங்க. இல்லைப்பா டெய்லி நான் அதில் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டேன் நல்லா தான்ப்பா சாப்பிட்டான் சொல்கிறாங்க. அப்புறம் நான் கேட்குறாங்க தெரியல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தாண்டா ரொம்ப கவலையாக இருக்குது. கடவுளே 1 வீக் அப்புறம் வந்து பார்த்தா இப்படியா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகு வருது. ஜங்கோட ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா பயப்பட சொல்கிறாங்க. ஏன் டீ சரியாக சாப்பிட்டா தானே சொல்கிறாங்க. இல்லைப்பா நடந்தாப்பா சாப்பிட்டான் டெய்லியுமே சாப்பிட்டு தான் இருக்கான். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா பயப்படாத ஓகே ஒன்றும் இருக்காது சொல்கிறாங்க. எதுவும் அழுதான் 1 வீக்கா இல்லை அழலை ஓகேவா அவன் ஹாப்பியாக தான் எங்கள் கூட தானே இருந்தான் ஹாப்பியாக தான் இருந்தான். அவனை பற்றி நிறைய எங்கிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் விட்டு போயிருக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ டாக்டர் தான் ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு உள்ள கூப்பிட்றாங்க. இப்போ என்ன ஸ்டில் ஆனால் ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணவே எனக்கு ஹெவி ஃபீவர் இருக்கிறதுனால அவர் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுட்ருக்காங்க. உள்ள வாங்க கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் போய் பார்க்குறாங்க. டாக்டர் என் ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. அவனுக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் என்ன சாப்பிட்டாரு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. எவ்வளோ சாப்பிட்டாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவும் ஒரு 2 பாக்ஸ் ஃபுல்லாக சொல்கிறாங்க. 2 பாக்ஸ் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே கிரேவிங்ஸாக இருந்திருக்குலாம் சொல்கிறாங்க. கிரேவிங்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் இந்த மாதிரி டைமில் கிரேவிங்ஸ் இருக்கும்லாம் சொல்கிறாங்க. கிரேவிங்ஸாக டாக்டர் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹீஸ் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜங்க் கூட உறைஞ்சி போயிட்டாங்க. இப்போது ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார் ஓகேவா சொல்கிறாங்க. 2 மந்த்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பாவும் சரி ஜங்கோட சரி நம்பவே முடியல. வந்து பார்க்குறாங்க. டாக்டர் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் ஏன் போய் சொல்ல போகிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஃபீவர் இருந்துச்சு இல்லையா நான் வந்துட்டு எதுவும் வேறு வைரல் ஃபீவராக சொல்லிட்டு தான் நான் டெஸ்ட் எடுக்க சொன்னேன். பிளட் டெஸ்ட்டு பார்த்தாக்கா நாங்கள் ஹேண்டி பிடிச்சி பார்ப்போம். ஹேண்ட் பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆனிச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி. அதுதான் சரி பிளட் டெஸ்ட் எடுத்தது தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் ஓகேவா. அப்படி பார்க்கும் தெரிஞ்சு ஃபீவர் வந்து நார்மல் ஃபீவர் தான். என்ன ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டதுனால நல்லா வந்துட்டு ஃபீவர் அதிகமாக இருக்குது. மற்றபடி உங்களை ஓகேவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க ஒன்றும் பயப்படாதவங்க ஓகேவா சொல்கிறாங்க. சேம் நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கெல்லாம் அது நம்பவே முடியல. கல்ல அப்படி ஒரு டேஸ்ட் கொட்டிகிட்ருக்கு. இப்போ டாக்டர் தான் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீவர் கம்மியாகிடுச்சுன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மெடிசன்லாம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு போக இந்த பக்கம் ஜங்கு அப்படி நீட்டர் பண்ணி ரொம்ப அழகாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு 3 பேருக்குமே கண்ணீர் அப்படி கொட்டிகிட்டு இருக்கு. இப்போது ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆண்டி டாக்டர் சொல்லிட்டு உண்மையாக தப்பா சொல்கிறாங்க. நீ அப்பாவாக போகிற அவனோட ஜிம்ல அம்மாவாக போகிறான்னு சொல்கிறாங்க. அவரால் அந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல. அப்படி ஒரு ஹாப்பினஸ். இப்போது ஜங்கு அப்படி கிட்ட போகிறாங்க. பார்த்தா ஜிம்மில் அப்படி ட்ரிப்ஸ் போட்டு படுத்திருக்காரு. ஜங்கு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே 4 கிட்ட வரைக்கும் அட்டாச் பண்ணுறாரு. அட்டாச் பண்ணிட்டு நீ இல்லை அம்மா ஆகிட்டியா நான் அப்பா ஆக போகிறேன்னா அப்பாவாயிட்டேன் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ டேஸ்ட் அவங்க தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னால் நான் போக முடியலடா இது கூட உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல இதை கூட நான் தான் சொல்லணும். கண்டிப்பாக இதை நான் சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்கிட்ட நான் அம்மாவாயிட்டு ஜம்கான்னு சொல்கிறத விடவும் நீ அம்மாவாயிட்ட நான் அப்பாவாயிட்ட சொல்லிட்டு நான் சொல்கிறது எனக்கு ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு ஜம்குன்னு நினைக்கிறாங்க. ஃபைனலாக இப்படி வந்து பார்க்கணுமா ஃபைனல் நீ அம்மாவாயிட்டியா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டமக்கில் ஹேண்ட் வைக்கிறாங்க. இந்த குட்டி குழந்தைக்குள்ள இன்னொரு குட்டி குழந்தையா அப்படி பார்க்குறாங்க. அவரால் இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்குது 2 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கு போயிட்டு ஜிம்ல ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறப்ப பக்கத்தே உட்காந்துருக்காங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணேன். இப்போ ஜங்கு தான் பக்கத்தே உட்காந்துருக்காங்க. ஜிம்னையும் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா பார்த்தா ஸ்வீட் வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்களுக்கு. இப்போ ஜிம்மில் வந்து ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி ஜங்கு பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போயிட்டு அப்போ அவளுக்கு லைட்டாக மிரட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா ஆசை கேட்குறாங்க. அச்சோ ஜங்கு ஐம் சாரி எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு சாப்பிடணும் தோணுச்சு நான் என்ன பண்ணட்டும் ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சாப்பிட தோணுதா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் நான் தான் சாப்பிட்ட அம்மாவுக்கு தெரியாமல் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது குட்டி பாப்பா இருக்குல்ல அப்போ சாப்பிடும் தோணுலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட்டி பாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் குட்டி பாப்பா வருதுல்ல அதனால கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்னு தோணிருக்கும்ல அப்போ சாப்பிட தானே செய்வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேண்ட் எடுத்து போயிட்டு ஜிம்மில் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. ஆமாம் அம்மா ஆகிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ சொல்கிறாங்க. ஜங்கை போய் சொல்கிறேன்னு அது கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நீ அம்மா ஆகிட்டியா ஓகேவா டாக்டர் தான் சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்பவே முடியல. ஜிம்மில் போய் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஆமான்ற மாதிரி அப்படியே ஷேக் பண்ணுறாங்க.
இப்போ ஜிமின் தான், நீ உண்மையாக சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. நம்மளுக்கு பாப்பா சொல்கிறாங்க, நம்மளுக்கு பாப்பா வருதுடா, நம்மளுக்கு பாப்பா வரப்போகுது ஓகேவா, நீ நானும் அப்பா அம்மா ஆகிட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஹாப்பியாக கேட்குறாங்க. ஜிம்னா சந்தோஷம் சொல்ல முடியல. ஏன்னா அந்த 5 மந்த்ஸ் சொல்லி அவங்க ஜிம்னும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஜிம்னு இந்த பேபி இந்த டிப்ரெஷனுக்குள்ள அது போகவே இல்லை. அவர் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருப்பாரு. பேபி பிறக்கட்டும் அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நான் சொன்னேன் நம்ம நார்மலாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக அது வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்த்தியா, நம்மளுக்கு கடவுள் ஒரு அழகான குழந்தைய கொடுத்துட்டாங்க ஓகேவா, அது இன்னும் ஒரு 9 மந்த்ஸ் இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் ஆனால் பிறந்துடும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. அவருக்கு அப்படி இருந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கு. ஜிம்னு அப்படி இந்த ஹேண்டை நீட்டாக ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்னு அப்பா அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வந்துட்டு என் பேபி ஹாப்பியாக இருக்கணும் தான் ஆசை. ஆனால் என் பேபிக்கு ஒரு குட்டி பேபி ஒன்று தான் ஆசை. சரியா ஃபைனலாக அது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தை வந்துருச்சு. சந்தோஷமாக ஆசை கேட்குறாங்க. ஜிம்னு அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நம்பவே முடியல. நம்ம தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கோமா சொல்லிட்டு நம்பவே முடியல. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாடா, நிச்சயமாக தான் நம்பு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் நம்பு ஜம்கா சொல்ல நம்புவ சொல்கிறாங்க. ஜம்கா சொல்ல நம்பு இல்லை நம்புவ சொல்கிறாங்க. பாப்பா வந்துருச்சு ஓகேவா சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜிம் டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்கடா. ஃபீவர் மட்டும் கொஞ்சம் இருக்குது, டேப்லெட் கொடுங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜம்க்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜிம்னு தூக்குறாங்க. நீ நடக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நடக்கூடாது சொல்லிட்டு அப்படியே ஜம்க்கு தூக்கிட்டு இருக்காங்க. தூக்கி வந்துட்டு அப்படியே நம்ம ஜம்க்கு ஜிம்னு அப்போ தான் கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ போய்ட்டு காரில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம்னோட அம்மா தான். ஏன்ப்பா இப்போ நீங்கள் சொல்கிறாங்க ஆண்டி நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்கு. ஆமாம் ஆண்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ சொல்லிட்டாங்க. சரி ஓகேப்பா சரி. இப்போ இல்லை ஜிம்ல ஜம்க்கு ஜிம்னா அவங்க வீட்டுக்கு தானே வராங்க. அந்த பக்கம் ஜிம்ல அப்பா அம்மா இறங்கிறாங்க. அவங்க வீட்டு வந்ததும் இந்த பக்கம் ஜம்க்கு ஜிம் தான் வராங்க. ஜம்கா வர வழியில் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருப்பாரு. இப்போ வீட்டுக்கு ஜிம்னு தூக்கிட்டே வராங்க. ஜம்கா இறக்கி விட்டு சொல்லிட்டாங்க. சரி அவர் இறக்கி விட்டுறாரு. இப்போ பொறுமையாக வா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜம்க்கு வரவும் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்க்கு அப்படியே வீட்டுக்கு வந்ததும் ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பொருள் ஏதாச்சும் ஜம்கா சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோபி பார்க்குறேன் என்னாச்சு ராசா ஸ்வீட் கொடுக்குறா சொல்கிறாங்க. அது வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறேன் எதுக்கு ஸ்வீட் கொடுக்குறா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடப்போ பார்க்குறாங்க. அவருக்கு ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் டேஸாக நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஜிமின் ஜங்கோட ஃபேஸ் எப்பவுமே க்ளோவிங்காக ரொம்ப அழகாகவே இருக்கும். ரொம்ப ஹாப்பியான ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் தான் உங்கள்கிட்ட இதை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 2-3 டைம் நிறைய டைம் வந்துட்டு கிராண்ட்மா ஆகிட்டீங்க இல்லையா, அதனால் நானே சொல்கிறேன் ஓகேவா. நான் அப்பா ஆகிட்டேன். என் ஜிமின் அம்மா ஆகிட்டா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அம்மா சொல்கிறாங்க நம்ப முடியல. அப்படியே ஜெகப் அப்படியே ஷாக்கில் அப்படியே மொத்தம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க ஷாக் வந்து சர்ப்ரைஸ் தான். என்ன சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் நான் அப்பா ஆகிட்டேன். என் ஜிமின் அம்மா ஆகிட்டா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மாதிரி இருக்க ஜிமின் படி ஜங்க் கூட ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்க் கூட உண்மையாக சொல்கிறேன். எனக்கு உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஏன் போய் சொல்ல போகிறேன். நான் அப்பா ஆகிட்டேன். என் ஜிமின் அம்மா ஆகிட்டா சொல்லிட்டு ஜிம்மில் பிடிச்ச மாதிரி எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்குமே ஹாப்பினஸ் தான். இப்போ நம்ம வயன் வரைக்கும் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் யாரையும் பார்க்கல. அந்த ஒரு மாதிரி ஷைனஸில் போய்ட்டு ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ நிஜமாக சொல்கிறேன் எனக்கு நிஜமாக சொல்கிறேம்மா சொல்கிறாங்க. இதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே பாய் டேக் கேர்.